வணக்கம். தமிழ் தாய் வாழ்த்துடன் இனிதே துவங்குகிறது. அனைவரும் சிறிது நேரம் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நண்பர்களின் உறவினர்களே, நமது மிட்சுபிஷி ட்ரெண்ட் செட்டர்ஸ் இதுவரை 5 பணி நிறைவு விழாக்களை கண்டுள்ளது. முதல் விழா தயவுசெய்து கொஞ்சம் அமைதியா இருந்தால் நல்லா இருக்கும். முதல் விழா 29/12/2014 அன்று திரு ஏ விஸ்வநாதன் அவர்களுக்கு, இரண்டாவது விழாவாக 12/8/2018 அன்று சாய் பவனில் திரு ஆர் கல்யாண சுந்தரம், திரு எஸ் ஜான் பனாட், திரு எம்எல் பத்மநாபன், திரு சிஎஸ்எஃப் அசிசி, திரு ரமேஷ், திரு ஜி ஆரோக்கிய ரவி இவர்கள் அனைவரும் விருப்ப ஓய்வு பெற்றவர்கள். திரு பாலசுந்தரம் அவர் பணி ஓய்வு பெற்றார். மொத்தம் 7 பேருக்கு இந்த நிகழ்ச்சி நடந்தது 12/8/2018 அன்று. மூன்றாவதாக 21/4/2019 அன்று திரு டி ஏ சலீம் அவர்களுக்கு நடந்தது. அதுவும் இந்த சாய் பவன்ல தான் நடந்தது. நான்காவது நிகழ்ச்சி 6/3/2022 அன்று திரு எஸ் ரவிச்சந்திரன், திரு எஸ் வி சுதாகர், திரு கே ராஜேந்திரன், திரு எஸ் கோவிந்தராஜ் அவர்களுக்கு இதே சாய் பவன்ல தான் நிகழ்ச்சி நடத்தணும். கடைசியாக நடந்த நிகழ்ச்சி 16/7/2023 அன்று திரு சாஜன் வர்கீஸ் அவர்களுக்கு இதே சாய் பவன்ல தான் நம்ம நிகழ்ச்சியை நடத்தணும். இது வரைக்கும் 5 நிகழ்ச்சி நம்ம நடத்தியிருக்கோம். அதன் நீட்சியாக தொடர்ச்சியாக இன்றைய தினம் மே மாதம் பணி ஓய்வு பெற்ற நமது நண்பர்கள் திரு தனசேகர், திரு மனோஜ்குமார் டேவிட் அவர்களுக்கும், ஜூலை மாதம் இந்த மாதம் பணி நிறைவு பெற இருக்கின்ற திரு முத்துக்குமார், திரு பார்த்தசாதி அவர்களுக்கும், ஆகஸ்ட் மாதம் பணி நிறைவு பெற இருக்கின்ற திரு மணவாளன் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் விதமாக இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த இனிய மகிழ்ச்சியான தருணத்தில் நமது மிட்சுபிஷி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒற்றுமைக்கு வித்திட்ட, என்றும் எப்படி சொல்றதுன்னே தெரியல, நமது மகுடமாக வீற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய திரு கிருஷ்ணன் அவர்களை இந்த நேரத்திலே ஒரு பலத்த கரகோஷத்துடன் நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று நம்முடைய அழைப்பினை ஏற்று இந்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வருகை புரிந்துள்ள திரு மோகன்ராஜ், திரு பிஜி விஸ்வநாதன் இவர்கள் இருவரும் மறைமலை நகர் மிஷின் டிபார்ட்மெண்ட்ல எப்படி அசைக்க முடியாத சக்தியோ அதே போல ஐடி டிபார்ட்மெண்ட்ல அசைக்க முடியாத சக்தியா இருக்கிற திரு விஜயராகவன், அதே போல வர இருக்கின்ற சுப்பிரமணி வருவார்னு நினைக்கிறேன், வந்துட்டு இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் எப்படி கிருஷ்ணன் சார் ஒரு நம்ம மிட்சுபிஷி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மகுடமோ, அந்த மகுடத்தில் இருக்கிற வைரக்கற்கள் இவங்கள நம்ம வரவேற்கிறதுல ரொம்ப 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 பெருமைப்படுகிறோம். இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு ஏதோ ஒவ்வொரு தடவையும் மனோஜும் முத்துக்குமாரும் பிரமாதமாக நடத்துவாங்க. ஏதோ நாங்கள் பின்னால் இருந்து பிஹைண்ட் த சீன் ஏதோ ஜோக் காட்டிட்டு போயிடுவோம். இந்த தடவை எல்லா வேலைகளையும் எனக்கு எடுத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது. அது எனக்கு மிகவும் ஒத்துழைத்த தேகலீசன், பாஸ்கர், கார்த்திக், இங்கே வந்து கொண்டிருக்கின்ற செந்தில் ஆகியோருக்கு, உங்கள் எல்லாருக்கும் ஏற்பாட்டு குழு, இவங்க தான் இந்த ஏற்பாட்டு குழு, அவர்கள் அனைவரையும் சார்பிலும் உங்கள் அனைவரையும் வருக 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 என்று இருகரம் கூப்பி வரவேற்கதில் பெருமை அடைகிறேன். நடந்து முடிஞ்ச 5 நிகழ்ச்சிகளுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ்குமாரும் முத்துக்குமாரும் அவங்களுடைய சீரிய வழிகாட்டுதலில் இந்த நிகழ்ச்சி இனிதான் நடந்தது. அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி என்னால் நடத்தி கொடுக்க முடியுமான்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது.
சரி மனோஜ் மாதிரி நடத்தி கொடுக்க தான் முடியல. மனோஜ் எப்போதுமே ஒரு குர்தா போட்டுன்னு வந்து செய்வார். அது மாதிரி நாமளும் குர்தா போட்டாவது அந்த மாதிரி நடத்த முடியுமான்ற முயற்சியில் நான் ஈடுபட்டிருக்கேன். அதில் வெற்றி பெறுவனா இல்லையான்றது எனக்கு தெரியல. இப்போ என்னுடைய வரவேற்பு முடிந்தது. அடுத்தது ஒரு சின்ன காணொலி நிகழ்ச்சிங்க. हुकुम टाइगर का हुकुम। அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மணவாளன் சாரோட லைஃப் ஜேர்னி பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் சென்னையில் இருக்கும் சூளைமேடு என்ற ஏரியாவில் திரு சுப்பிரமணி மற்றும் திருமதி அம்மாயி அம்மாளுக்கு மூத்த மகனாக பிறந்தார். அவருடன் பிறந்த ஒரு தம்பியும் இருக்கிறார். அவரின் பெயர் மிஸ்டர் மோகன். கோடம்பாக்கத்தில் உள்ள அரசு பள்ளியில் அவருடைய படிப்பினை ஆரம்பித்தார். அவர் வாழ்க்கையின் அடுத்த கட்டமாக வேலைக்கு சென்ற முதல் இடமே நமது இந்து ஆஃபீஸில் தான். 1985 டெம்பரவரியாக வேலைக்கு ஜாயின் பண்ணவர். 1995 பார்த்தீங்கன்னா அவருக்கான பெர்மனன்ட் ஜாப் இந்த இந்து ஆஃபீஸில் கிடைச்சது. 30 வருஷத்துக்கான சர்வீஸ் இந்த 2025 முடியுது. அதே போல் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் இவரோட ரிட்டையர்மெண்ட்டும் அழகான ஒரு ஜேர்னியாக எண்ட் ஆகுது. இவரோட வாழ்க்கையின் அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் மற்றும் அவரோட அழகான ஒரு குடும்பத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா 20 ஜனவரி 1989 திருமதி தேவிகா அவர்களை கல்யாணம் பண்ணுறாங்க. அழகான இல்லற வாழ்க்கைக்கு ரொம்ப அழகான ஒரு பரிசு நம்மளுக்கு கடவுள் கொடுக்கறது குழந்தைகள். முதல் குழந்தை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24, 1990 அன்னைக்கு அழகான ஒரு பெண் குழந்தையா திருமதி ஷர்மிளா அந்த வீட்டுக்கு பிறந்திருந்தாங்க. சின்ன சர்க்கிளாக அந்த 3 பேர் இருந்த வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி ஆனந்தத்தை கொடுத்துறது இன்னொரு அழகான ஒரு பெண் குழந்தை. 24 ஜூன் 1995 திருமதி அகிலா அவர்கள் பிறந்திருந்தாங்க. வாழ்க்கையில் அடுத்த முக்கியமான மைல்கல்லையும் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டிடணும். முக்கியமாக நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சின்ன வீடு அவங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக கட்டினார். குழந்தைங்களுக்கான வீடு, படிப்பு எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்தவர். குழந்தைங்களுக்கான அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கல்யாணம். அவருடைய மூத்த மகளான ஷர்மிளாவிற்கு மே 27, 2011 அன்று சென்னையில் அவருடைய அத்தை பையனுக்கே பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தார். ஜூன் 10, 2012 அன்னைக்கு கார்த்திக் ஷர்மிளாக்கு ரொம்ப அழகான ஒரு பையன், முக்கியமாக மணவாளன் சாருக்கு ஒரு அழகான பேர குழந்தை பிறந்திருந்தது. மார்ச் 10, 2016 அன்னைக்கு சஷ்வந்த் குட்டிக்கு கூட விளையாடுறதுக்காகவே செல்லமா அழகான ஒரு பேரனும் தஷ்வந்த் கேயும் 2வது பேரனாக பிறந்தாச்சு. இது இளைய பெண்ணுக்கான திருமண விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சாச்சு. 2019 ஏப்ரல் 29 பெங்களூர்ல இருக்கிற அவரோட சொந்த மச்சான் பையனுக்கு அவரோட இளைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாரு. அகிலா விகாஷ்க்கும் பார்த்தீங்கன்னா சர்விக்ஷ் என்ற ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை செப்டம்பர் 30, 2020 அன்னைக்கு அழகா பிறந்திருந்தாங்க. இந்த ரிட்டையர்மெண்ட் ஜேர்னி அவருக்கு அடுத்தபடியான சக்சஸ், வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் கிடைக்கணும்ட்டு நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கலாம். சில மறக்க முடியாத மெமரிஸ் நம்ம ஃபேமிலி கிட்ட இருந்து அடுத்தது நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து தான். நம்ம ஃபேமிலியில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸில் போன ட்ரிப்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஃபோட்டோஸும் நம்மளோட பழைய காலத்து நினைவுகளை நம்மளுக்கு ரொம்ப அழகாக நினைவுபடுத்தும். ஸோ அந்த பிக்சலை உங்ககிட்ட நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன்.
அனைவருக்கும் வணக்கம். இப்போ மிஸ்டர் மனோஜ் குமார் டேவிட் சரோட லைஃப் ஜேர்னி வீடியோவை பார்க்கலாம். சென்னையில் 27 அக்டோபர் 1965 அன்னைக்கு மிஸ்டர் பானி டேவிட் மற்றும் மிஸ்ஸஸ் லீலா டேவிட் அவர்களுக்கு இளைய மகனாக பிறக்கிறார். இவருக்கு 3 அண்ணன்களும் 2 அக்காக்களும் கூட பிறந்திருக்கார்கள். ஒவ்வொருத்தவங்க லைஃப்ல முக்கியமான ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ் மெமரிஸ் தான். அந்த மெமரிஸை நம்ம லைஃப் லாங் எப்பவுமே மறக்க முடியாது. ஸோ அவரோட BA, MA, அவரோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த ஃபோட்டோஸ், சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அதே போல் பைக் மேலே இருக்கிற ஒரு கிரேஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு பிக்ஸுமே பார்த்தீங்கன்னா அவளோட ஹாப்பி மெமரிஸை நம்மளுக்கு ரொம்ப அழகாக காமிக்குது. ஸோ அந்த பிக்ஸ் உங்களுக்கு அப்படி நான் ஷேர் பண்றேன். லைஃப்பில் அடுத்த முக்கியமான பார்ட் மேரேஜ். ஸோ வெட்டிங் பார்த்தீங்கன்னா 9th February 1996 மிஸ்ஸஸ் பிருந்தா மேடமை கல்யாணம் பண்ணுறாங்க. இந்த ஹாப்பியான ஜேர்னியில் அடுத்த ஒரு முக்கியமான பார்ட் நமக்கு பிறக்கும் குழந்தை. இவங்களுக்கு ஒரு அழகான ஏஞ்சல் பிறந்திருக்காங்க. அவங்க பேர் மிஸ் எலிசபெத். ஒரு பேரண்ட்க்கு ஹாப்பியான மூமெண்ட்டே குழந்தை படிப்படியாக வளர்றதை பார்க்கறது தான். அவங்க ஸ்கூல் அண்ட் காலேஜ் மெமரிஸான பிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களோட ஹாப்பியான லைஃப்பை நம்ம பார்க்க முடியுது. லைஃப்பில் அடுத்தபடியாக நம்ம கஷ்டப்பட்டு வாங்குற முதல் வீடு எப்போவுமே ஒரு ஹாப்பி மெமரியாக இருக்கும். அண்ட் எஸ், தி ஹிந்து ஆஃபீஸில் May 1990 ஃபர்ஸ்ட் டேலேருந்து இன்னி வரைக்கும் 35 இயர்ஸாக அவரோட சர்வீஸாக இருக்கட்டும், டெடிக்கேஷனாக இருக்கும், ஒவ்வொரு மொமெண்ட்ஸும் ஒரு லைஃப்பில் கண்டிப்பாக மறக்க முடியாத ஈவெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அந்த பிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இவரோட அழகான இந்த லைஃப் ஜேர்னியை மேலும் பல விஷயங்கள் சக்ஸஸோட இந்த ரிட்டைர்மெண்ட் ஜேர்னி அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக போகணுன்ட்டு நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மிஸ்டர் முத்துக்குமார் சாரோட லைஃப் ஜேர்னி வீடியோ தான் பார்க்க போறோம். இவர் சென்னையில் 26 ஜூலை 1965 அன்னைக்கு மிஸ்டர் முனுசாமி மற்றும் முத்தம்மாள் அவர்களுக்கு மகனாக பிறக்கிறார். இவருக்கு ஒரு அண்ணன், தம்பி மற்றும் ஒரு தங்கச்சியும் உள்ளனர். ஒருவரின் வாழ்க்கையில முதல் படியா வைக்கிறது பத்தின கல்வி தான். ஸோ அவரோட ஸ்கூலிங் லைஃபா இருக்கட்டும், காலேஜ் லைஃபா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயங்களும் படிப்படியா வாழ்க்கையில முன்னேறி வந்திருக்காரு. கல்யாணம் ஒருவரின் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகிறதுக்கு மிக முக்கியமானது ஒன்று. இவர் மிஸ்ஸஸ் ஜெயந்தி அவர்களை 1 மார்ச் 1992 அன்னைக்கு திருமணம் செய்கிறார். திருமண வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க முதல் பரிசு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிறக்கும் குழந்தைகள். 2 ஆண் பிள்ளைகள் அவருக்கு ரொம்ப அழகாக பிறந்துள்ளனர். அவரின் மூத்த மகனின் பெயர் மிஸ்டர் அஸ்வின் மற்றும் இளைய மகனின் பெயர் மிஸ்டர் அனிருத். 2021 அன்னைக்கு மிஸ்டர் அஸ்வின் அவர்களுக்கும் மற்றும் மிஸ்ஸஸ் சுஷ்மிதா அவர்களுக்கும் திருமணம் செய்து வைத்துள்ளார். ஒரு வாழ்க்கையில படிப்படியா ஒவ்வொரு விஷயத்தையும், முக்கியமா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையும் லைஃப்ல பார்த்துருப்போம். ஆனா ஒரு ஃபேமிலின்னு வரும்போது ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள பாண்ட் அவ்வளோ ஒரு முக்கியமானதுன்றது இந்த பிக்ஸை பார்க்கும் போதே தெரியுது. ஒருத்தவங்க லைஃப்ல முக்கியமான கட்டமே நம்ம வேலைக்கு சென்று நம்ம குடும்பத்தை பார்த்து கொள்றது மட்டும்தான். இவர் 1988 இந்து ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 37 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்னைக்கு 2025 அப்போ அவருக்கான இந்த மந்த் ரிட்டைர்மெண்ட்டுக்கான ஜேர்னியும் ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆக போகுது. இதே போல் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு ரொம்ப அழகான ஒரு ஹாப்பியான ஃபேமிலி, ரொம்ப ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழணுன்ட்டு நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மிஸ்டர் தனசேகர் சாரோட லைஃப் ஜேர்னி வீடியோ தான் பார்க்க போறோம். இவர் சென்னையில் 15 அக்டோபர் 1965 மிஸ்டர் பாலகிருஷ்ணர் மற்றும் மிஸ்ஸஸ் ராணி அவர்களுக்கு மகனாக பிறந்தார். இவருக்கு ஒரு தம்பியும் மற்றும் தங்கச்சியும் இருக்கின்றனர். நம்ம வாழ்க்கையில் அடுத்த முக்கியமான கட்டமே நம்ம படிக்கிற ஸ்கூல், காலேஜ், அதுக்கான மெமரிஸ் தான். அடுத்த ஸ்டெப் நம்ம வாழ்க்கையில வைக்கிறதே நம்மளோட வேலைக்காக தான். ஸோ 1988 தி ஹிந்து ஆஃபீஸில் சேர்றாங்க.
37 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் வித் டெடிகேஷனோட இந்த வருஷம் 2025 ரிட்டைர்மெண்ட்டும் ஆகுறாரு. 13 நவம்பர் 1991 அன்னைக்கு மிஸ்ஸஸ் கலாதேவி அவர்களை திருமணம் பண்றாரு. இவருக்கு மூத்த மகளாக ஒரு அழகான பெண் குழந்தை மோனிஷா அவர்கள் பிறக்கிறார்கள். இந்த ஒரு அழகான சின்ன குடும்பத்தில் இன்னொரு அழகான ஆண் குழந்தையாக மிஸ்டர் சுஷாந்த் அவர்களும் பிறக்கிறார்கள். குழந்தைங்களுக்காக வீடு படிப்புன்ட்டு படிப்படியா வாழ்க்கையில என்னென்ன பண்ணணுமோ கரெக்டா பண்ணிட்டு வந்தாங்க. அதுல முக்கியமான ஒரு பங்கு கல்யாணம். அவருடைய மூத்த மகளான மிஸ்ஸஸ் மோனிஷா அவர்களுக்கு மிஸ்டர் தருண்குமாரை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்காங்க. அவருக்கு பிறந்த மகனும் சரி, வந்த மாப்பிள்ளையும் சரி, பிறந்த பேத்தியும் சரி, அவரோட வாழ்க்கையை ஒரு பெரிய குடும்பமாக மாற்றிருக்கும். கண்டிப்பாக இந்த ரிட்டைர்மெண்ட் ஜேர்னி அவர் லைஃப்பில் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்களை நடத்தி கொடுக்கணுன்ட்டு நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மிஸ்டர் பார்த்தசாரதி சாரோட லைஃப் ஜேர்னி வீடியோ தான் பார்க்க போகிறோம். சென்னையில் 22 ஜூலை 1965 அன்னைக்கு மிஸ்டர் வரதன் மற்றும் மிஸ்ஸஸ் ஜெயலட்சுமி அவர்களுக்கு மகனாக பிறக்கிறார். இவருக்கு ஒரு அக்காவும் 2 தங்கைகளும் இருக்கிறார்கள். ஒருவரின் வாழ்க்கையில முதல் படியாக வைக்கிறத பற்றின கல்வி தான். ஸோ அவரோட ஸ்கூலிங் லைஃபாக இருக்கட்டும், காலேஜ் லைஃபாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயங்களும் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்காரு. திருமணம் ஒரு மனிதரின் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இவர் மிஸ்ஸஸ் அனிதா அவர்களை 12 பிப்ரவரி 1993 அன்னைக்கு கல்யாணம் பண்ணியிருக்காரு. கல்யாண வாழ்க்கையில் நமக்கு முதல் பரிசாக கிடைப்பது நமக்கு பிறக்கும் குழந்தை. இவருக்கு மூத்த மகனாக மிஸ்டர் அஜய் 11 மே 1994 அன்று பிறந்துள்ளார். 1998 அக்டோபர் 11 அன்னைக்கு அடுத்த ஒரு அழகான ஒரு மகள் அவங்களுக்கு கடவுள் பரிசாக கொடுத்துள்ளார். அவர்களின் பெயர் மிஸ்ஸஸ் கீர்த்தனா. ஒரு குடும்பத்தின் வளர்ச்சியை அவர் வாழ்க்கையில் குழந்தைங்களுக்கான கல்வி, அவர் வாழும் வீடு, அவர் வாங்கிய முதல் கார் மற்றும் குழந்தைங்களுக்கான திருமணம் ஒவ்வொன்றுமே படிப்படியாக சரியாக கஷ்டப்பட்டு செய்துள்ளார். 15 நவம்பர் 2019 அன்னைக்கு அவருடைய மகளுக்கு திருமணம் செய்துள்ளார். அதே போல 27 அக்டோபர் 2023 அன்னைக்கு அவருடைய மகனுக்கும் திருமணம் செய்து வைத்துள்ளார். குழந்தைங்களுக்கு குழந்தை பிறப்பது தனியே ஒரு சந்தோஷம்தான். அவருக்கு ஒரு பேரன் மற்றும் ஒரு பேத்தியும் இருக்கிறார்கள். ஒருத்தரோட வாழ்க்கையில வேலைக்கு போற கட்டம் ரொம்ப முக்கியமானது ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அவர் ஜூன் 1989 அன்னைக்கு இந்து ஆஃபீஸில் சேர்றாரு. கிட்டத்தட்ட 35 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. இந்த 2025 அன்னைக்கு அவருக்கான சர்வீஸ் டைம் முடியுது. ரிட்டைர்மெண்ட்டுக்கான ஜேர்னியும் ஸ்டார்ட் ஆகுது. இவரோட லைஃப் ஜேர்னியில் அவரோட பிள்ளைகள், பேரன், பேத்தின்ட்டு அவ்வளோ அழகான ஒரு ஃபேமிலி கடவுளுக்கு கொடுத்துருக்காரு. இந்த ரிட்டைர்மெண்ட் ஜேர்னி அவருக்கு ரொம்ப சூப்பராக அமையட்டும்ட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கலாம். இப்படி ஒரு காணொளி பண்ணணும்னு என் மனசில் உதிச்ச உடனே என் மனசுக்கு நினைவுக்கு வந்தது திருமதி ஷர்மிளா கார்த்திக், மணவாளனுடைய மகள். மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை, இந்த காணொலியை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய, நான் சும்மா ஒரு காரணம் தான், நான் சும்மா நின்றுட்டு இருக்கேன் அவ்வளோதான். அதுக்கு இன்னொரு ஆள் அதோ அங்கே பின்னால் இருக்காரு பாருங்க, நைஸாக வெளியில் போயிட்டாரு, பாஸ்கர். வாங்க பாஸ்கரும் ஷர்மிளாவும் தான் இது முழுக்க. ஏன்னா நமக்கு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது, சும்மா ஐடியா கொடுத்துருவோம் இப்படி பண்ணிடலான்ட்டு. அவங்க தான் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இன்புட்ஸ் வாங்கினது, என்ன பிக்சலில் வாங்கணும், அதெல்லாம் ஏதோ பேசி அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பலத்த கரகோஷம் ஷர்மிளா கார்த்திக் அவர்களுக்கு. ஏன்னா கேட்ட உடனே எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் நாம் இதை பண்ணலாம் அங்கிள், எடுத்தோடனே பாசிட்டிவாக ஈஸியாக பண்ணிடலாம் அங்கிள் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்தை பெரிதும் ஒத்துழைத்த ஷர்மிளா அவர்களுக்கும் பாஸ்கர் அவர்களுக்கும் என் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் கட்டத்துக்கு இப்போதான் நாம் வரோம். அடுத்த நிகழ்ச்சியாக நம்ம விருந்தினர்களை மற்றும் நாயகர்களை, இந்த 5 பேர்களை நம்மளுடைய நண்பர்கள், குடும்ப நண்பர்கள் யார் வேணா அவரை பற்றி பேசுறதுக்கு இருக்கு. இதை நம்ம கல்யாண சுந்தரம் இனிமேல் நிகழ்ச்சியை நடத்தி செல்வார். அனைவருக்கும் வணக்கம். முகநக நட்பது நட்புன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் சத்யா கிட்ட, என்கிட்ட சொல்லும் போதே எனக்கு ஒரு வாரமாக சளிப்பா, என்ன நீங்கன்னா பாடவா போகிறீங்க, பேச தானே போகிறீங்க, வாங்க அப்படின்னா போல. இது பார்த்தீங்கன்னா இது முப்பெரும் விழான்னு சொல்லலாம்.
ஏன்னா ஏற்கனவே ரிட்டையர் ஆனவங்க இந்த மாதம் ரிட்டையர் ஆக போகிறவங்க, அடுத்த மாதம் ரிட்டையர் ஆக போகிறாங்க. அதனால் இது ஒரு முப்பெரும் விழா. இதை நம்ம ஓரணியில் திரண்டு அன்போடு இதை வந்து வரவேற்போம், வாழ்த்துவோம். இந்த விருந்தினர்களை வந்து பேசுகிறதுக்கு நம்ம கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, முதலாவதாக நம்ம செலிப்ரிட்டிஸ், ரிட்டையர் ஆன பர்சனலை பற்றி இப்போ பேசலாம். முதலாவதாக ரவிச்சந்திரன் அவர்களை கூப்பிட்றேன். ரவிச்சந்திரன் வந்து பேச. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இங்கு இந்த இனிய மாலை வேளையில் நமது நாயகர்களாகிய 5 ரிட்டையர்டு ஆக போகிறவங்க, ரிட்டையர்டு ஆனவங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே விழாவாக நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கோம். இவங்க எல்லாருமே நான் ரிட்டையர்டு. ஐ எம் ரவிச்சந்திரன், ஆல்ரெடி ரிட்டையர்டு. தி சேம் டிபார்ட்மெண்ட் மிட்சுபிஷி. ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஐடென்டிட்டியே வந்து மிட்சுபிஷி தான். ஏன்னாக்கா நாங்கள் வந்து இப்போ நீங்கள் எப்படி ஒரு ஃபேமிலியில் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி வந்து எல்லாரும் வந்து ஒன்றா வேலை செஞ்சோம். இவங்க யாரையுமே வந்து என்னால் வந்து தனித்தனியாக நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே ஒரு தனித்துவம் இருந்தது டிபார்ட்மெண்ட்டில். ஸோ இவங்க மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருந்தது. அதை வந்து நம்ம வந்து உணர்ந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு இருந்த ஒரு சீஃப் வந்து நல்லபடியாக எங்களை கைட் பண்ணார். ஸோ அதனால் வந்து இப்போ எப்படி வந்து ஒரு காலேஜில், ஒரு ஸ்கூலில், ஒரு மற்ற இடங்களில் வந்து இருப்போமோ, ஜாலியாக இருப்போமோ, ஒரு ரெசார்ட்டில் அல்லது ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் இருப்போமோ, அப்படி தான் நாங்கள் வந்து வேலை செஞ்சோம். நாங்கள் வேலை செஞ்சோன்றதை விட நாங்கள் விளையாட்டாக இருந்தோன்றது தான் உண்மை. இப்போ அதனால தான் எல்லாருக்கும் இந்த பாண்டிங், இந்த இவ்வளோ சிறப்பாக எங்களால் பண்ண முடியுதுன்னா காரணம் அதான். இதுக்கு வந்து இதில் என்னன்னாக்கா, நாங்கள் வந்து ஒரு வேலையாக பார்க்கல, ஒரு விளையாட்டாக பார்த்து அந்த அரவணைப்போட ஒவ்வொருத்தருடைய தனித்துவத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்கை அலாட் பண்ணி இருக்கிற வேலையை பகிர்ந்து ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன்னா வந்து எல்லோரும் ஒன்றா போவோம். ஒரு பேசி வச்சுக்கிட்டு எல்லோரும் வந்து ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட்டாக இருந்தால் கூட நாங்கள் வந்து எல்லோரும் வந்து எங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்கும். ஸோ அப்படிலாம் இருந்ததால் எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ஹாப்பியாக லீட் பண்ணோம். ஸோ இதே மாதிரி ஒரு ஹாப்பியான லீடிங்கை ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இவங்க எல்லாருக்கும் வந்து கிடைக்கணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். ரவிச்சந்திரன் சொன்ன மாதிரி இந்த மறைமலை எங்களுடைய சர்வீஸை 2ஆக பிரிக்கலாம். மறைமல் நகருக்கு முன், மறைமல் நகருக்கு பின். மறைமல் நகருக்கு முன்னாடி இருக்கும்போது நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருந்தோம். இப்போ கூட ஒன்றா தான் இருக்கிறோம். அன்பால் ஒன்றா இருந்தோன்னா ஒரே ரூஃபில் எல்லாரும் அங்கேயே இருந்தோம். அப்போ வந்து என்னென்னா, எங்களுடைய ஹெட்டு மிஸ்டர் கிருஷ்ணன் அவர் என்ன பண்ணார், இந்த ஆயுத பூஜை, விநாயகர் சதுர்த்தி, நோ இஷ்யூ அன்றைக்கி நம்மலாம் ஒரு டூர் போகலாம், எல்லோரும் கெட் டுகெதராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டூர் போயிட்டு வந்தோம். அந்த டூர் போயிட்டு வர்றது, அதுக்கப்புறம் இங்கே மறைமல் நகர் வந்த பிறகு கொஞ்சம் கேப் ஆகி போச்சு. டூர் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரெஸ்ஸில் இருந்ததுனால அது சரியாக மீட் பண்ண முடியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஷிஃப்ட்டு, ஒவ்வொரு ஆஃபு அப்படி இருந்ததுனால போக முடியாமல் போயிடுச்சு. பட் இருந்தாலும் இன்னும் அந்த அன்போடோ அந்த பாச பிணைப்போடு தான் இருக்கிறோம். இந்த வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்தாவே, நமக்கு நண்பர்களை பார்த்தாவே தெரியும். அது மாதிரி எங்களுடைய ஒற்றுமை வந்து இன்னும் தழைத்து ஓங்கணும், இன்னும் நல்லா போகணும்னு நான் விரும்புகிறேன். அடுத்ததாக யாராவது வரலாம், நம்ம கொலீக்ஸ். ஹலோ, மாலை வணக்கம். இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் நன்றி. இந்த விழாவை ஏற்படுத்தி கொடுத்த பாஸ்கர் மற்றும் எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் அனைவருக்கும் ஒரே குடும்பமாக வேலை செஞ்சிருந்தோம். இதாக அனைவருக்கும் மிக ரிட்டையர்மெண்ட் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சுருக்கமாக முடிச்சிட்டாரு. அடுத்ததாக நம்மோடு பணிபுரிந்தார், நம்ம கூட இருந்தார், நம்ம ஆஃபீஸ் விட்டு போயிட்டார், மிஸ்டர் பேட்மேன் பேடி. ஸோ எனக்கு பேர் இவங்கள தான் வச்சாங்க பேடின்னு சொல்லி. ஸோ அந்த பேர் இன்னும் யாருக்கும் எனக்கு பத்மநாபன் தெரியுமான்னு எனக்கு தெரியாது. எல்லாருக்கும் பேடின்னு தான் ரொம்ப தெரியும். ரியலி சொல்லணுன்னா 2002 வரைக்கும் இந்த எல்லாரோட சேர்ந்து நான் பயணித்தேன் இந்த மிட்சுபிஷி குடும்பத்தில். ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு விழாவும், சின்ன விழாவாக இருந்தாலும் சரி, எல்லோரும் சேர்ந்து, அதனால தான் எல்லாரும் ஃபேமிலி எல்லாருக்கும் தெரியும்.
ஸோ ரியலி தேங்க்ஃபுல் டு காட். லைக் இது மாதிரி ஒரு குடும்பம் இப்படி ஒரு அமைஞ்சதில். ஈவன் தோ நான் வெளியில் எங்கே இருந்திருந்தாலும் எப்பயுமே எனக்கு அந்த எம்ஹெச்ஐ மட்டும் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். லைக் சேம் வே மிஸ்டர் கிருஷ்ணன், மோகன்ராஜ், இவங்க எல்லாருமே வந்து அப்போ இருந்தே எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் சந்திக்கிறதுன்றது லைக் எதிர்பார்ப்போடு இருந்து சந்திக்கிறது நடந்திருக்கு. ஸோ ரியலி தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன். இந்த அன்புக்கும் பாசத்துக்கும் ரியலி தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன். ஸோ பேடி வந்து 2002 போயிட்டார் டிபார்ட்மெண்ட்டை விட்டு. போனாலும் 23 வருஷமாக இன்னும் தொடர்பில் இருக்கார் பாருங்க. இதுக்கடுத்து எங்களுக்கு வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெருமை சேர்த்த ஒருத்தர். எப்படின்னா டெக்கரேஷன்லாம் பண்ணுவோம். ஆயுத பூஜைக்கு டெக்கரேஷன் பண்ணும்போது டைரக்டர்ஸே வந்து பார்ப்பாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து அவங்க பூஜைலாம் வந்து பண்ணிவிட்டு போகும்போது சொல்லுவாங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் மிட்சுபிஷி தான், ரொம்ப அருமையாக இனோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். அந்த டெக்கரேஷனுக்கு சொந்தக்காரர் மிஸ்டர் சகாய ஃப்ரான்சிஸ் அசசி. அவர் வந்து இப்போது பேசுவார். அடுத்ததாக அவர் வந்து பாடணுன்னா கடைசியாக தான் வருவேன்றாரு, முத்தாய்ப்பாக இருக்கணுன்றதுக்காக சொல்கிறாரு. அடுத்து நமது விஜயராகவன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு 6 இயர்ஸ் தான் இருந்தேன். 92 to 98 தான் இருந்தேன். ஆனால் இப்போ கூட ஈவினிங் பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டை பேசிகிட்டு இருக்கும்போது டோட்டல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 34 இயர்ஸ் ஆகுது. 6 இயர்ஸ் தான் இருந்திருக்கோம். ஆனால் இந்த பாண்டேஜ் வந்து எப்பயுமே இல்லை, எங்கேயுமே இல்லை. ஒரு அக்கேஷன் கூட என்னை மிஸ் பண்ணதில்லை, அவங்க கூப்பிடாமல் இருந்ததில்லை, நானும் வராமல் இருந்ததில்லை, எல்லாத்துக்கும் வந்துட்டு தான் இருக்கேன், இது பண்ணுறேன். ஸ்டில் அந்த பாண்டேஜ் இன்னும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அது என்னவோ தெரில, அது ரியலாகவே அது டிஃப்ரெண்ட் ஃபீலிங், அது சொல்லவே முடியல. இவங்க ரிட்டையர்மெண்ட் பார்த்தா தனசேகர், மனோஜ், முத்துக்குமார், இவங்கெல்லாம் லைவ் வயசு. ஆக்சுவலி இவங்கெல்லாம் இல்லாமல் திங்க் கூட பண்ண முடியல ஒரு ஃபங்க்ஷன்லாம் எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. பார்த்தா முத்துக்குமார் எல்லாரும் வந்து ஒரே நாளில் வந்து சென்னைக்கு வந்தோம். நான் பெங்களூர்லேயே, நான் கோயம்புத்தூர்லேயே வந்தேன், முத்து பெங்களூர்லேயே வந்தார், அவர் மதுரையிலேருந்து வந்தார். எல்லாம் அந்த டிஃப்ரெண்ட் தட் ஃபீலிங் இன்னும் அப்படியே மனசில் ஓடிட்டு இருக்கு எல்லாமே திங்க் பண்ணும்போது. ஐ விஷ் எவ்ரி ஒன் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி ப்ராஸ்பரஸ் ரிட்டைல் லைஃப். தேங்க்யூ. அடுத்ததாக நமது டிபார்ட்மெண்ட்லேருந்து ஓய்வு பெற்ற திரு சுதாகர் அவர்கள். ஹலோ, குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. இங்கே ரிட்டையர் ஆன 5 பேர் பற்றி தான் நான் பேச போகிறேன். மொத்தம்லாம் சொல்ல போகிறதில்ல, என்ன எல்லோரும் சொல்லிட்டாங்க. இவ்வளோ வருஷமும் இந்த ஃபங்க்ஷன் நடந்ததுனாவே மெயினாக முத்துக்குமார், மனோஜ் மெயின் பில்லர்ஸ் அவங்க. இப்போ இந்தியன் டீமுக்கு வினோத், கோலி, ராவ், ஷர்மா, அசீன், இவங்கெல்லாம் ரிட்டையர் ஆன அப்புறம் எப்படின்ற மாதிரி இருந்ததோ அந்த மாதிரி 3 பேர் இவங்க ரிட்டையர் ஆன அப்புறம் எப்படின்ட்டு நெக்ஸ்ட் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டாண்ட் அந்த இடத்த அவங்க ஃபில் பண்ண போகிறாங்க. இப்போ ஒருத்தராக சொல்லணுன்னா மணவாளன் இருந்தாருன்னா, எனக்கு குமரி விட்டு எம்ஹெச்ஏ வந்த அப்புறம் தான் பழக்கம் மணவாளன். அவர் எங்களுக்கு என்ன ஜாலியாக இருக்கும் அவரோட பழக்கும் போது. எல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் கிரிக்கெட்டு ஸ்கோர் எங்கே வேணும்னாலும் எங்கே இருந்தாலும் பிடிச்சின்னு வந்துடுவார். ரொம்ப பிஸியாக நாங்கள் இருப்போம் அந்த இடத்துல. எங்களுக்கெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு சேஞ்ச் வேணும்னா, ஒரு ஸ்கோர் எவ்வளோவா மனவனா எத்த வரேன் அப்படின்னு எங்கே போய் பார்த்து அப்படி ஸ்கோர் பார்த்து பிடிச்சின்னு வந்துடுவார். பார்த்தான்னா சொல்லவே வேண்டாம், மனுஷன் தான் கருப்பு வெள்ளையாக இருப்பது வெளுப்பு. மனுஷன் கருப்பாக இருந்தாலும் அவ்வளோ வெள்ளை மனுஷன் பார்த்தாக எந்த மாதிரி ஹெல்ப் வேணும்னாலும் சந்தேகம் இல்லாமல் கேட்கலாம், அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அந்த மாதிரி மனுஷன். தனுஷே சொல்லவே வேண்டாம். தனுஷை எல்ஐசி ஏஜென்ட்ன்றது இல்லாமல் எந்த மாதிரி ஹெல்ப் வேணாலும் அந்தளவு பண்ணியிருந்தார் தனுஷ். ஆஸ் எ பிரதர் மாதிரி. மனவாளனா மிஸ்டர் மனோஜ், மிஸ்டர் பர்ஃபெக்ட். அவர்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஒன்று மிஸ் ஆனாலும் கிளாஸ் எடுத்துடுவார். அது இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், அந்த பிளேஸில் இப்படி தான் இருக்கணும். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இல்லை, தெரியாதவங்களுக்கும் கிளாஸ் எடுப்பார். இதுதான் இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு. இந்த வருஷம் தான் கொஞ்சம் சேஞ்ச் செக் பண்ணியிருக்காரு. இந்த ட்ரெஸ்ஸு கேரி பண்ணுறதுக்கு சத்யா கிலா கொடுத்துட்டாரு. அதுவும் இப்போ கேட்டால் நான் திரும்பி போட்டு வந்துடுறேன். அந்த ட்ரெஸ்ஸு போட்டால் திரும்பி ஆங்கர் ஆகிடுவார், அங்கே உட்கார மாட்டார். அதனால தான் அந்த ட்ரெஸ்ஸு போட வேண்டாம்னு சொல்லிடும். முத்துக்குமார் அண்டு மனோர் 2 பேரும் ஒரே ஏரியா இருக்கிறதுனால 2 பேரும் அந்த அளவுக்கு ஈவெண்ட் மேனேஜ் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா வருவாங்க. இவங்களாம் இல்லாமல் எப்படி பண்ணுவாங்கன்றது ஒரு சந்தேகமாக இருந்தது. பட் இந்த செகண்ட் குரூப் நல்லா சத்யா தலைமையில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னோவேட்டிவாக புதுசாகவும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பிக்சர் போட்டு எடுக்கிறது ரியலி மனோவாலனோட டாட்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ. ஓகே, இந்த 5 பேருக்கும் நல்ல பீஸ்ஃபுல் ரிட்டையர்ட் லைஃப் இருக்கணும்ன்ட்டு
காட்டை ப்ரே பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சுதாகர். ஒவ்வொருத்தரையும் பற்றி புட்டு வச்சிருக்கீங்க. அடுத்ததாக நமது மிட்சுபிஷி சித்தர், இன்றைக்கி கூட அவர் வெள்ளியங்கிரியில் இருக்க வேண்டியது, அவர் ஏதோ வந்துட்டார், அதை கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்திருக்காரு. மிஸ்டர் கோவிந்தசாமி வா. எல்லா நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். இங்கே சிறப்பாக ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கொள்வேன். முதல்ல வந்து முத்துக்குமாரை பற்றி சொல்லணுன்னா, இவர் என்ட்ரு ஆகும் பொழுது வெட்டிங் கார்டோட தான் டிபார்ட்மெண்ட்டுக்கே என்ட்ரு ஆனார். கரெக்டாக அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டு. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கரெக்டாக செய்யக்கூடியவர், அதில் ஒரு டெடிக்கேட்டடாக இருப்பார். ரெண்டாவது வந்து மனோஜை நானும் ஒரே ஆஃபு, ஆனால் சின்சியர்னா அவர் தான், அதுக்கு ஆப்போசிட்டு நான். என்னையும் அவர் மேனேஜ் பண்ணி வேலை வாங்கினாருன்னா அது அவருடைய திறமை தான். ஏன்னா அவர் கரெக்டாக வருவார், நான் கரெக்டாக தான் வருவேன் எப்போதுமே. அது ஆனால் கரெக்டாக வேலைக்கு வந்துடுவேன், ஆனால் லீவ் போட மாட்டேன். லேட்டாக வந்தாலும் கரெக்டாக வந்துடுவேன். அதே மாதிரி தனசேகர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் உதவி செய்கிறதுல அவரை மாதிரி எதுவும் கிடையாது. சட்டுன்னு உடனே கான்டாக்ட் பண்ணால் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அந்த ஹெல்ப்ஃபுல் மைண்ட் அவர் இருக்குது. எந்த காரியத்தை அவர் ஹெல்ப் பண்ணி இது வரைக்கும் எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருடைய குடும்பத்தோடு நல்லபடியாக வாழணும்னு வாழ்த்துக்கிறேன். அதே போல் பார்த்தசாரதி, அவர் சொன்ன மாதிரி, சுதாகர் சொன்ன மாதிரி நிறந்தாங்க இருப்பான், ஆனால் அவர் உள்ள வெள்ளை. அவர் ஒரு விக்கிலிபீடியா மாதிரி, எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் டக்குன்னு பதில் சொல்லிகிட்டே இருப்பார். இந்த வருஷமா அந்த வருஷம், இந்த வருஷம் அரசியலில் அவருக்கு ஒரு விருப்பம். அந்த விஷயத்தில் அவர் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும், அரசியலை பற்றி கேட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவர் சொல்லுவார். அதே போல் மணவாளன், அவர் வந்து அவருடைய அப்பா எனக்கு நண்பர், அவரும் அவருக்கு இனிய நண்பர். அந்த காலத்துலேருந்து அவர் எனக்கு தெரியும். வேலையில் சொன்னோன்னா அவர் பர்ஃபெக்ஷன். அந்த ஒரு வேலையை சொன்னால் கரெக்டாக செஞ்சு முடிச்சுடுவார். அதே போல் எல்லா விஷயத்துலையும் அவர் எல்லாத்தையும் ஃபங்க்ஷன் வரார். அதே போல் அவருடைய குடும்ப விஷயத்தை எல்லாத்து ஃபங்க்ஷனுக்கும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அதே போல் இந்த ஐவருக்கும் இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனை நல்வாழ்த்துக்களோட இனியாக இதுவாக சிறப்பாக நடத்தி நான் சிறப்பாக வாழணும்னு வாழ்த்துக்கிறேன். எல்லா இறைவனையும் வாழ்த்துக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மிஷிபிஷியில் 2002 இருக்கும் நான் சேரும் போது. அப்போது அந்த இடத்துல நான் தான் கடைசியாக இருந்தேன். எனக்கு அடுத்து ஒரு கார்த்தி வந்திருந்தார். அப்போ எனக்கு முன்னாடி பாஸ்கர் இருந்தார். பாஸ்கர் தான் எனக்கான முன்னாடி சீனியர். அதுக்கு மேலே இவங்களாம் சூப்பர் சீனியர்ஸ் மாதிரி. அதனால் கைடன்ஸ் போனது அந்த நேரத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஸ்கர் தான். வேலை கற்றுக் கொடுக்குறது போகிறது கொஞ்சம், ஏன்னா ஏஜுக்கு டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் வர்றதுனால அவங்கக்கிட்ட தான் கொஞ்சம் மிங்கிள் ஆக முடியும். பட் இவங்க எல்லாமே நல்ல சீனியர்ஸ். அப்படி இப்படின்னாங்க ஒரு பேட்ச் மேட் அப்படிலாம் வரும்போது என் கூட சத்யா, ஆரோக்கிய ரவி, இவங்க 2 பேர்லாம் தான் பேட்சில் பார்த்த ஞாபகம் எனக்கு. 2002. அதுக்கப்புறம் 2008 மாறிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் பிரிஞ்சுட்டு ஒரு 5 வருட காலம்தான் அங்கே வந்து ஒரு மிங்கிளான இதில் இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் பிரிஞ்சு அப்படி இருந்தோம். பட் ஆனால் நான் வந்து அங்கே இருந்த ஒரு பீரியட் வந்து மறக்கவே முடியாது. அந்த இடத்துல கற்றுக்கின விஷயங்கள், வேலையில் ஆகட்டும் சரி, ஒரு மனிதரும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அந்த இங்கே இருக்கிற எல்லாருடைய இதுலையுமே எனக்கு கொஞ்சம் அவங்களிருந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கினே இருக்கேன் இப்போவும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மணவாளன் இருக்காரு. மணவாளன்லாம் வந்து நாங்கள் இப்போ டூருக்கெலாம் போகும்போது அவர் தான் அந்த இடத்துல அவர் விசில் அடிக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்ற ஒரே ஒரு காரணமே அவள் என்ன பயங்கர என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அவர் ஏவி சார் வரல. அவரும் வந்து பார்த்திங்கன்னா டூர் ஒரு ஆம்பியன்ஸுன்னும் போது அந்த ஆஃபீஸ்க்கும் டூருக்கும் சம்மந்தமே இருக்காது. அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க, ஃபன் பண்ணுறது. முத்து சார்லாம் கிரிக்கெட்லலாம் அங்கே வந்து என்ஜாய் பண்ணுறது, அந்த கிரிக்கெட்டெல்லாம் நான் பார்த்து அங்கே ரசித்தேன். ஏன்னா நாங்கள் வந்து அப்போ தான் சேர்றேன் டேரெக்டாகவே வந்து அங்கே ஆஃபீஸ் அட்மாஸ்பியரில் ஒரு பிளேயிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு எப்போ போகும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் மணவாளன் சார் ஒருத்தரையும் நல்லா ஞாபகம் இருக்குது. பார்த்தா சார் பார்த்திங்கன்னா அவர் நிறைய விஷயங்கள் பேசுவார். அங்கே பேசும்போது முதல்ல அதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது பகுத்தறிவான சில விஷயங்களும் இருக்கும், எல்லாமே நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும். நான் இங்கே பார்த்து ஒருத்தரையும் ஷேர் பண்ணுற சின்ன விஷயங்கள் தான் நினைவு இருக்குது. அதெல்லாம் நான் கொஞ்சம் சின்னதாக ஷேர் பண்ணிட்டு போயிடுறேன் ரொம்ப நேரத்தை கருத்தில். முத்துக்குமார் சாரும் பார்த்திங்கன்னா எங்களுக்கான சில எப்படி சொல்கிறது, எங்களோட பசங்க எங்களோட சில விஷயங்களுக்கு எல்லாமே கொஞ்சம்
எப்படி இருக்கணும் எனக்கு தெரியாது. கல்யாணம் ஆகி அப்போ புதுசு வருது, பசங்களை எப்படி வளர்க்கணும், இது எல்லாமே இங்கேருந்து ஈஸியாக நான் கற்றுக்கினேன். ரொம்ப கஷ்டப்படலை. நான் ஒருத்தரை பார்க்கும்போது அவங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணுறேன். அந்த ஹேபிட்டு இருந்தது எனக்கு. மனோஜ் சார்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்த புதுசில் யாரும் என்ன எதுனே தெரியாது. ஆனால் அந்த உதவி பண்ணுறதுலலாம் அவங்களுடைய இதுவை எதிர்பார்க்காதவங்க, பழகினவங்கள்ட்ட கிடைக்கிறதே கஷ்டம். பழகாத நம்மக்கிட்ட இருந்து சில உதவிகள் எல்லாமே இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நிறைய கிடைக்கும். அது நான் மனோஜ் சார், சத்யா, ஆர் ரமேஷ், நிறைய பேர் சில அவங்களாம் ரொம்ப முக்கியமான ஒரு தருணங்களில் பாலசுந்தரம் இவங்கள்ட்டேருந்து நான் உதவி கிடச்சிது எனக்கு. அது எல்லாமே ஒரு ரொம்ப பயனாகவும் இருந்தது. பட் அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இங்கே போகும்போது இன்னும் அதிகமாக தான் ஆச்சு. பிரிஞ்சு போனன்றதை விட இன்னும் அதிகமாக ஆச்சு. அப்போ தான் அந்த பாண்டிங், நம்ம எப்படி பிரியும் போது தான் அந்த ஒரு இன்னும் பாண்டிங் அதிகமாகும். அந்த ஃபீல் வந்து நான் இந்த மக்கள்கிட்ட பார்த்துட்டு இருக்கிறேன். ரவி சார்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகி போகும்போது அந்த வேலையை வந்து வேலையாக இல்லாத ஸ்போர்ட்டிவாக எப்படி செய்யணுன்றதை அவர் சொல்லும் போது அதெல்லாம் ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பார்க்கும்போது பிஜி சார் வந்து நான் சேர்ந்த புதுசில் அப்போ அவருக்கு மேரேஜ் ஆகிட்டு அவருடைய அந்த டிகிரி கோல்டு மெடல் வாங்கினார். அதெல்லாம் ரொம்ப மெமரபுளாக ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது எனக்கெல்லாம். பார்த்துட்டு என்ன பரவாயில்ல, எந்த நேரத்துலையும் படிக்கலான்றதுக்கான 2 எக்ஸாம்பிள் வந்து பிஜி சார், ரவி சார் இவங்களோட இதில். நமக்கு அதுக்கப்புறம் தொடரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இல்லை. பட் ஆனால் இவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டே இருக்கேன். அதெல்லாம் மறக்கவே முடியாத விஷயங்கள். அப்புறம் தன்சேகர் சார் வந்து பார்த்திங்கன்னா பாலிசி ஏதோ ஒரு ஹெல்ப்பு நான் எதனா ஒன்று கேட்குறேன், இதுவரையும் எதனா ஒன்று சொல்லும் போதுனா அந்த ஹெசிடேஷன் இல்லாமல் அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்க முடியும், உரிமையாகவும் கேட்க முடியும் எல்லா விஷயங்களும். இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு தருணங்களை நம்ம உள்வாங்கிக்கிறது வந்து ஒரு கிஃப்டான விஷயமா நான் பார்க்குறேன். அதெல்லாம் ஈஸியாக கிடச்சிடாது. இந்த ஆஃபீஸ்லேயே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது வந்து நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப ப்ரைடாக பார்க்குறேன். அதில் வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட்டிசிபேஷன் மாதிரி, எப்படி சொல்ல வருதுன்னா பூவோட சேர்ந்த நாரம் மணக்கன்ற மாதிரி நான் இவங்களோட சேர்றதுனால அந்த சில விஷயங்கள் எனக்கு கிடைக்குது. அதில் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாரையும் வாழ்த்த முடியாது, ஏன்னா அந்த வயசு இல்லை எனக்கு. ஆனால் இன்னொரு விஷயம், இவங்க எல்லாருக்குமே வயசுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டால் இப்போ கூலி ரிலீஸ் ஆக போகுது, இவங்கெல்லாம் கூலி ஃபேன்ஸு. அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இப்போ அடுத்தது கூலிக்கு நாங்கள் எல்லாம் மீட் பண்ணுவோம். அப்போ போகும்போது அந்த என்ஜாய் பண்ணுவோம். அதனால் கூலி ஃபேன்ஸ்னால இவங்களுக்கெல்லாம் வயசு என்றைக்கும் கிடையாது. நன்றி எல்லாருக்கும். இப்போ நான் சொல்லணுன்னா இவங்களை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லலாம். தனசேகர் லிஸ்னர். அவர் வந்து டக்குன்னு வந்து வாய விட மாட்டார். தனசேகர்கிட்ட ஒரு 4 பேர் பேசுகிறாங்கன்னா பின்னாடி கை கட்டிட்டு அப்படியே கவனிப்பார் கொஞ்ச நேரம். லிஸ்னர் அவர் நல்லா லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்டாக ரிப்ளை கொடுப்பார் தனசேகர். அடுத்த மனோஜ், பர்ஃபெக்ஷனிஸ்ட். எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு பார்ப்பார். அதுக்காக ரொம்ப மெனக்கெடுவார். அது யாராக இருந்தாலும் விட மாட்டார். கரெக்டாக பண்ணுங்க, அது செய்யுங்க அப்படின்வார். முத்துக்குமார், இன்வால்மெண்ட். எதுவுமே ஏரியாலேயும் சரி, ஒரு சோஷியல் சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸில் எலெக்ஷன் டியூட்டியாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸில் வந்து ஸ்போர்ட்ஸ் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை மெனக்கெட்டு நல்லா இன்வால்மெண்ட்டோடு பண்ணுவார். பார்த்தா அவர் ஒரு என்சைக்ளோபீடியா. எதை கேட்டாலும் பேசுவார். பகுத்தறிவு ஆளுங்கிட்ட போய் பகுத்தறிவை பற்றி பேசுவார். ஆன்மீகம் பேசுகிறவங்ககிட்ட ஆன்மீகத்தை பற்றி பேசுவார். அரசியல் பேசுகிறவங்ககிட்ட அரசியல் பேசுவார். அதில் எல்லாத்தையும் கப்படப்படப்படம் ஸ்பீக்கர்னு சொல்லலாம். அவர் அது மாதிரி பேசுவார். மணவாளன் வந்து எனக்கு விசாவில் இருக்கும்போதுந்தே தெரியும். அவர் வந்து டெம்பரரியில் இருக்கும்போதே தெரியும். அவங்க அப்பாவும் தெரியும். என் கூடவே இருந்து பயணித்தவர் அவர். மணவாளன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒபீடியன்ஸ். எந்த ஒர்க்கு சொன்னாலும் எஸ்டேட் பண்ணவே மாட்டார். இதோ செய்கிறேன்னா, இதோ போகிறேன்னா, இதோ பார்க்குறேன்னா அப்படின்வார். இது வரைக்கும் அப்படி தான் இருக்கார். எது சொன்னாலும் ஓகேண்ணா பண்ணிடலாண்ணா அப்படின்வார். அதனால் இவங்கெல்லாம் நற்குணம் படைத்த அந்த 5 பேருக்கும் நீண்ட ஆயுளும் நல்ல உடல் நலத்தோடு ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக கடைசியாக பாட்டு பாடினா நான் கடைசியாக தான் வருவேன்னாரு மிஸ்டர் அசசி. இதுக்கப்புறம் இருக்கு ப்ரோக்ராமு. அசதி வந்து நம்ம நண்பர்கள், அதில் அவர் கடைசியாக பேசுவார். போனாலும் என்ன இவங்களுக்கு பாட்டு பாடலையா, நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்னு கேட்டுற போகிறீங்கன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு யார் ரிட்டைர்மெண்ட் ஆனாலும் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்மளுடைய ஈவெண்ட்டை கண்டிப்பாக கொடுத்தே ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுக்க வந்திருக்கேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். உங்களை எல்லாருமே உங்களுடைய ஒவ்வொருத்தருக்காகவும் நான் கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கிறேன். உடல் சௌக்கியத்தோடும் நலமோடு பல்லாண்டு காலம் வாழ அன்போடு வாழ்த்துகின்றேன், மனதார போற்றுகின்றேன். ஒரு சின்ன ஒரு பாட்டு.
மணவாளன் மனோஜ் தன்சு, முத்துக்குமார் பார்த்த சாரதி, எல்லோரையும் ஒன்னா கூட்டி குடி உண்மை சேர்ந்து பாராட்டி, அடதலி கார்த்திக்கு தோரண கட்டுங்கடா, அடபாஸ்கரு சத்தியா வாசல் நில்லுங்கடா, எல்லோரும் வாங்கம்மா எல்லோரையும் வாழ்த்துங்கம்மா, இந்து நிறுவனத்தில் பணி செய்து ஓய்வு அடைஞ்சாச்சு மணவாளன் மனோஜ் தன்சு, முத்துக்குமார் பார்த்த சாரதி. பிரிண்டிங் படிச்சு ஜர்னலிசம் முடிச்சு கல்வியிலே உயர்ந்தவரே மனோஜ், விழாக்கள் எல்லாம் ஒருங்கிணைப்பாய் செய்வதிலே வல்லவரே, ஆலய பணியும் ஆண்டவர் பாடலை பக்தியுடன் பாடுவாரே, உடன் பிறப்பும் நண்பர்களோடும் எப்போதும் இணைபவரே, LICயில் தானும் சேர்ந்து எல்லோரையும் மதில் சேர்த்தவரே, வேலையெல்லாம் முடிஞ்சதுமே தன் மனசு எங்கு உறங்கிடுமே, அட என்னன்னு சொல்லு என்ன வேணும்னு சொல்லு என கேட்டு கேட்டு அனைவருக்கும் உதவிடுவாரு தன்சு மணவாளன் மனோஜ் தன்சு, முத்துக்குமார் பார்த்த சாரதி. முத்துக்குமார் எல்லோரையும் ஜாலத்தினால் வர்ணிப்பாரே, நாணயத்தை பன்மடங்காக்க வித்தை பலவும் கற்றவரே, எப்போதுமே பணிக்கு செல்ல இறுதி நேரம் தேர்ந்தெடுப்பார், பிறரிடம் வசமாய் பேசி அவரை தன்பாலே ஈர்த்திடுவார், பார்த்தாவை கேளு உன்னிப்பாய் பாரு அவர் ஒரு கருப்பு தங்க தாத்தா, கார் ஓட்ட பார்த்தா சூதாட்டம் பார்த்தா அறிவு சுடரின் நகராதியாத்தா, கார் ஓட்ட பயந்தாரு இப்ப பல கார் ஓட்டுறாரு, எதுவும் யோசிச்சு கவனமுடன் வெற்றி காண்பாரு, அடிராக்கு முத்துராக்கு. ரஜினி படத்துல விசில் அடிச்சு சாகடி பாருடா, இங்க ஏழைக்கெல்லாம் கூழ் காய்ச்சி ஊத்திடுவாருடா, அடமேளங்கொட்டுங்கடா விசில் பறக்க விடுங்கடா, இங்க எல்லாரும் மகிழ்ச்சியில் ஆடலாம் ஆடுங்கடா, மணல் வாழன் இருப்பாரு எல்லாரையும் பார்த்து பாரு, எல்லோரும் இங்க வாங்க எல்லோரையும் வாழ்த்தி போங்க, எல்லோரும் இங்க வாங்க எல்லோரையும் வாழ்த்தி போங்க. நன்றி. அசிசி எவ்வளோ மெனக்கெட்டிருக்காரு ஒவ்வொருத்தரை பற்றின்றது, அவர் எவ்வளோ பாசம் வச்சிருக்காருன்றதும் இதன் மூலம் நமக்கு தெரியுது. அடுத்தபடியாக நம்ம நாயகர்களின் குடும்பத்தினர் யாராவது வந்து அவங்களுடைய அப்பாவை பற்றியோ அவங்களுடைய கணவனை பற்றியோ இல்லை அவங்களுடைய சகோதரர்கள் அண்ணனை பற்றியோ இல்லை சகோதரர்கள் தம்பியை பற்றியோ
யார் வேணா இப்போ அந்த கருத்து உரை நம்ம வந்து ஏற்றுக்கிறோம். தயவு செய்து யார் வேணா வரலாம் ப்ளீஸ். முதலாவதாக தனசேகர் ஃபேமிலியிலேருந்து யாருன்னா வந்து பேசலாம். வா அஜய். ஸோ எனக்கு நல்ல ஞாபகம் இருந்ததுன்னா கபாலி படம் ரிலீஸ் ஆச்சு. நான் அப்போ ஸ்கூலில் இருந்தேன். எனக்கு ஸ்கூல் வந்துட்டு 1:40 முடியும். 2 o'clock வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா கால் பண்ணேன் எங்கள் அம்மா ஃபோன்லேருந்து. அப்பா எப்படிப்பா படம்னா இவங்கெல்லாம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு முடிச்சிட்டாங்க. நான் கால் பண்ணேன், 5 minutes பண்ணுறேன்னாரு. அப்போ எனக்கு லைசன்ஸாக கிடையாது. ஐ திங்க் 7th 8th standard தான் அப்போது. கால் பண்ணி 2:30 ஷோ இருக்குது, இன்னொரு 15 minutes நீ உதயம் தேட்டரில் இருக்கணும் அப்படின்னாரு. எங்கள் அம்மா எப்படா போ அப்படின்னா, எங்கள் அப்பா சும்மா ஹெல்மெட் மட்டும் போட்டுன்னு ஸ்கூட்டி எடுத்துன்னு வந்துரு அப்படின்னு. தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டே. எனக்கு நல்லா ஞாபகம் இருந்து ஐ saw all of these people together. நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். பட் ஒன் கோல்டன் திங் ஐ see here is யாருமே ஆல் தீஸ் பீப்புள் ஆர் ஃபேமிலி. இங்கே எல்லாருமே they've been together 35-37 years ஒரே ஃபார்மில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரீம், ஒரு மிராக்கிள் எங்கள் ஜென்ரேஷன். ஃபார் ஆர் ஜென்ரேஷன் இட் இஸ் அ மிராக்கிள் டு பி வெரி ஹானஸ்ட். இப்போது ஆக்சுவலி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா people on average stay in a firm only for 1.5-2 years. அந்த மாதிரி இருந்தப்போ all these people they've stayed there for 35-37 years என்றது it's a huge thing. And I don't know, they are so loyal to their company and also the environment. எல்லாரும் வந்துட்டு the environment எல்லாரும் சுற்றி இருக்கவங்க they are together. நான் சொல்கிறேன் ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் no one's gonna leave and go. So that is one thing I've seen and learned from you. அடுத்ததாக முத்துக்குமார் ஃபேமிலியிலேருந்து அனிருத். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஐம் அனிருத், முத்துக்குமாரோட செகண்ட் சன். இப்போது சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன், யூஎஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் நிஷாந்த் ப்ரோ சொன்ன மாதிரி எங்கள் ஜென்ரேஷனுக்கெலாம் 30+ years in a same firm is a miracle. And first of all, again, congratulations to all these people who are retiring here. Please, a round of applause for them. Yeah, solid 30 years plus is not a joke. Yeah. And பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சலீம் அங்கிள் சொன்னார், அப்பா டிபார்ட்மெண்ட்டுக்கு என்டர் ஆகும்போதே வெட்டிங் கார்டோட தான் என்டர் ஆனார் அப்படின்னு. அவர் சொன்னப்போ எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மெமரி ஸ்ட்ரைக் ஆச்சு. எங்கள் தாத்தா பாட்டி, அதாவது எங்கள் அம்மாவோட அப்பா அடிக்கடி சொல்லுவார், உங்கள் அப்பா ஹிந்துவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது தான் எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், அவருக்கு நாங்கள் பொண்ணு கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க. லைக் அவ்வளோ ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸான இன்ஸ்டிடியூஷனில் இவ்வளோ நாள் சர்வ் பண்ணது அப்பா வந்து இட்ஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் அவர் ஃபேமிலி. யா. அண்ட் அப்புறம் நம்ம செந்தில் அவங்க பேசும்போது சொன்னார், அப்பா ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பாங்க எல்லாத்துலேயும், ஸ்போர்ட்ஸ், co-curricular activities. Very good memories with the cultural event that happens in the Hindu Welfare Center, annual sports meet. இதில் எல்லாத்துலேயுமே வந்து அப்பா பார்ட்டிசிபேஷன் அண்ட் அவர் ரொம்ப அழகாக அவர் அப்சர்வ் பண்ணிக்காமல் அந்த ஸ்கில்ஸை என்கிட்டையும் எங்கள் அண்ணாக்கிட்டையும் நல்லா பாஸ் டவுன் பண்ணிட்டாரு. அண்ட் வி பிக்ட் இட் அப் ஃப்ரம் தெம் அண்ட் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட். லைக் ஒரு லெஷராக டேபிள் டென்னிஸ் ஆடுறதும் இல்லை ஒரு கிரிக்கெட் டீம் அவர் ஆஃபீஸில் ஆடுறதும் அதை நாங்கள் பேஷனேட்டாக எடுத்துகிட்டு we excelled in those sports. Like eventually I became a national level table tennis player. And எங்கள் அண்ணா கூட இன்னும் சியாட்டில் கிரிக்கெட் லீக்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காரு, நிறைய ப்ரைஸஸ் வின் பண்ணுறாரு. இட் ஆல் ஸ்டார்டட் ஃப்ரம் தேர், லைக் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் மீட் அண்ட் இண்டோ கிரிக்கெட் மேட்ச். ஸோ யா. அண்ட் ரிகார்டிங் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்டஃப், இப்போது ஃப்ளட்டு வருது, சைக்ளோன் வருது, ரெயின்ஸ் இருக்குது. நானே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி ஸ்கூலில் கட் அடிக்கலாம் இல்லை காலேஜ் பங்க் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற பஞ்ச் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் எப்படி நம்ம வேகமாக ஃபர்ஸ்ட் பஸ்ஸை நம்ம மறைமலை நகருக்கு அனுப்பலாம், எப்படி வேகமாக நம்ம வந்து டைமுக்கு பேப்பரை வெளியே சென்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எவ்ரிதிங் ஆன் த ஃப்ளை. ஸோ ஹியூஜ் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் யூ பீப்புள். இவ்வளோ டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க்லாம் வந்து லைக் இட்ஸ் மேஜிக்கல். Yeah, not but the least,
யா ஒரு கண்ட்ரிக்கு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரீசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எவ்வளோ முக்கியமோ த ஹிந்து Mahavishnu of Mount Road has also been phenomenal in shaping the younger generation of a non-English speaking nation like India. The Hindu படி இங்கிலீஷ் நாலேஜ் வளரும் vocabulary வளரும் அப்படின்லாம் ஸ்கூலில் கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் ஐ திங்க் ஆல் தீஸ் ஹிந்து எம்ப்ளாயிஸ் ஷுட் பி வெரி ப்ரவுட். கர்வமாக சொல்லிக்கலாம் நம்ம ஹிந்துவில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு. யா அண்ட் அப்பா வி ஆர் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. Thank you for your tireless working, unwavering commitment and incredible legacy that you have left behind at the Hindu. Thank you. அடுத்ததாக மனோஜ்குமார் ஃபேமிலி யாராவது ஒருத்தர் வந்து பேசுங்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் Manoj or a daughter, Elizabeth. I'm a dentist, and so I'd like to thank God first for this long tenure which all the 5 of them have served. It's not a joke, like to serve in the press and to have such a long tenure. So I'd like to thank God first, and I'd like to thank the organizing committee. I'm not here to boast about my dad or say anything about him, and so I just would like to be a small reflection of him. All the good parts, I'd like to take it and I'd like to be like him. So I'd just like to thank the organizing committee, Satya uncle, Bhaskar uncle, and Kalyani uncle for anchoring the event. I'd like to thank everyone who spoke so sweetly about all the 5 of them. And I'd like to also thank Assisi uncle who had written this special song for all the 5 of them, and it was very beautiful. And that's all. Thank you so much. I'd like to thank Manavalan uncle's daughter for making that video. It was very beautiful. I know how hard it is to get the voiceover and all the pictures, everything in order. So that was beautiful. Thank you so much for that beautiful memory. Thank you for everyone for attending this evening and making it very memorable. அடுத்ததாக பார்த்தா ஃபேமிலி, பார்த்த சாரதி ஃபேமிலி. ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. எங்கள் அப்பாவோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னி கடைசியாக முடிவுக்கு வரப்போகுது. ரொம்ப ஓடிட்டாரு, ரொம்ப பண்ணிட்டாரு. நானும் அண்ணாவும் இருக்கோம், எல்லாம் பார்த்துப்போம். நீங்கள் எங்கள் கூட வரலாம். கம்மிங் 22nd அப்பா அம்மாவுக்கு ஒரு 60th வெட்டிங் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். நீங்கள் எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த ஃபங்க்ஷனில் எங்கள் அப்பா அம்மாவை கூட இருந்துட்டு போகணுன்னு நினைக்கிறேன். ஈஞ்சம்பாக்கமில் ஃபுட் வில்லேஜ்னு சொல்லி ஒரு ரெசார்ட்டில் நடத்துகிறோம். எல்லோரும் கண்டிப்பாக வரணும். எங்கள் அப்பா கூட இருந்துட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு நல்லா வாழ்த்திட்டு போகணும். தேங்க்யூ. அடுத்து மணவாளன் ஃபேமிலி. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து எங்கள் அப்பா அண்ட் அங்கிள்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் உங்களோட விஷஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அப்பா பற்றி சொல்லணுன்னா அஃப்கோர்ஸ் இஸ் ஒன் ஜென்டில்மேன். எங்களுக்கு கிடைச்ச ஒரு சூப்பர் ஹீரோ. எங்கள் லைஃப்பில் அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாம் பண்ணார். வித்தவுட் எனி பேக் போன் அவர் தான் கஷ்டப்பட்டு அவர் ஒன் மேன் ஏர்னிங்கில் தான் எங்கள் 2 பேரையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்றைக்கும் இஸ் பீன் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ் டு அஸ். அவர் இல்லாமல் எங்களுக்கு ஒரு லைஃப் ஐ கான்ட் ஈவன் இமேஜின். அதே மாதிரி அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையுமே எங்களுக்கு தெரியும். பிகாஸ் தே ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் அவர் லைஃப். முத்தங்கள்லாம் நாங்களாம் வளர்ந்துருக்கோம். அங்கிள் எங்கள் லைஃப்பில் இருந்திருக்காங்க. மனோஜ் அங்கிள், பார்த்தா அங்கிள், லைக் வி நோ எவ்ரிபடி. முத்தங்கிள் ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. அப்பாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹிந்து. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷியஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் கிரேசிங் த ஈவெண்ட். நான் நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சாலும் இவங்க 5 பேரும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலு. நானும் ஏதாவது 1-2 வார்த்தை எல்லாரை பற்றியும் சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல் தனசேகரை பற்றி சொல்லணும்னா என் பார்ட்னர் இன் கிரைம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு வர்றது ஒரே வார்த்தை. மை பார்ட்னர் இன் கிரைம் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். எல்லா விஷயத்துலையும் நான் ஒரு விஷயம் பஸ்ஸில் பேசுகிறேன், இப்போ தன்சு பர்றா பஸ் எடுக்கல அப்படின்னு சொன்னாலே உடனே என்னடா அப்படின்னு. எங்கே போனாலும் நாங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் லைஃபே வேறு ஸ்டைலு. இந்நேரம் வேறு மாதிரி இருந்திருக்கோம் நாங்கள் எங்களுடைய பார்ட்டியை. பட் இன்றைக்கி நாங்கள் எங்களுக்கு எதுவும்
இதே கிடையாது, லிமிட்டேஷன்ஸ் கிடையாது. எல்லாத்தையும் சந்தோஷமாக எடுத்துப்போம், எதுவுமே ஜாலியாக இருப்போம் நாங்கள் 2 பேரும் எந்த விஷயத்துலையுமே. எனக்கு இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்குது, தனசேகர் கல்யாணம் ஆகி எங்கள் வீட்டுக்கு முதல் அவன் ஒய்ஃபோடு வந்தது. நான் இப்போ சர்ஜரி ஆகி இருக்கேன். அன்னையிலேருந்து எங்கள் பாண்ட் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது, இன்னியும் இருக்கும். நான் வந்து எப்போதுமே எல்லா விஷயத்துலையும் பேசும்போது இந்த ஒரு எலெக்ஷனை பற்றி நான் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுவேன். அப்போ என்னுடைய ஏஜென்ட், எலெக்ஷன் ஏஜென்ட் யாருன்னா தனசேகர் தான். அங்கே போய் உட்காந்தான்னா அது ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் அங்கே எங்கேயும் நகர மாட்டான். அது நான் உரிமையோடு சொல்கிறேன். என்ன வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன அவரை பற்றி வாடா போடான்னு சொல்கிறாங்களேன்னு நினச்சிக்காதீங்க. ஐ மிஸ் மை பார்ட்னர் இன் கிரைம். அடுத்தது மனோஜ்குமார் டேவிட் கிட்ட நான் ரொம்ப நெருங்கி பழகலை, ஏன்னா ஒரு பயத்தோடையே இருந்தேன். ஏன்னா ஏதாவது நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் நம்ம திட்டிடுவாரோ அப்படின்றது. பட் ஒரு பயங்கர மரியாதை. மனோஜ்னா நமக்கு வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மரியாதை இருக்கும். அவர்கிட்ட எனக்கு இருந்த அதே இதுன்னா, அந்த சர்ஜரி நடந்தப்போ பாலாஜி சார் வந்து ஒரு 20,000 ரூபா 1991 எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்தப்போ ஃபஸ்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்ததும் மனோஜ்குமார் டேவிட் தான். ஸோ அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நம்மளால் மறக்க முடியாது. ஒவ்வொருத்தர் செஞ்ச விஷயங்களில் நான் நிறைய பேசிகிட்டே இருப்பேன். பேசினா ஒவ்வொருத்தரை பற்றியும் நிறைய இருக்குது விஷயங்கள் சொல்கிறதுக்கு. சுருக்கமாக சொல்லிடணுன்றதுக்காக தான் இதோட ஒரு நல்ல மனுஷன், கடவுளுக்கு பயந்த மனுஷன். மனுஷனுக்கு பயப்படுறவனை விட கடவுளுக்கு பயந்தவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான். ஸோ கடவுளுக்கு பயந்த மனுஷன். நான் ஒன்று ரொம்ப கெட்ட நெருங்க முடியாது. நெருப்புடா அந்த பாட்டு இவருக்கு எப்போதுமே ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறவர். அதனால் அவருடைய ஓய்வு பெற்ற வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். அடுத்தபடியாக நம்ம முத்துக்குமாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா, முத்துக்குமார் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஜாலி மேன். அவர் வந்து பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருப்பார், இன்வால்மெண்ட்டோடு இருப்பார். நான் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். நான் பாட்டுன்னு என் வேலையை நான் பண்ணினே இருப்பேன். ஏன்னா ஒரு பாண்டிங் தான் எல்லாருமே. அதாவது நான் நிறைய இடத்துல பேசும்போது சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு காலேஜ் படிக்கிற பசங்க, ஸ்கூலில் படிக்கிற பசங்க, அலுமினி எல்லாம் ஒன்றா இருக்கலாம், ஒன்றா டூருக்கு போகலாம் வரலாம். ஆனால் ஒரே இடத்துல வேலை செய்கிறவங்க இவ்வளோ காலம் வந்து ஒன்றா இருக்குன்னா அங்கே போட்டி இருந்தது. ஆனால் பொறாமை யாருக்கும் இல்லை எங்களுக்குள்ள. இவன் முன்னேறிட்டானே, இவன் அந்த இடத்துக்கு போயிட்டானே, நான் இன்னும் இங்கேயே இருக்கேனே, அந்த மாதிரி எங்களுக்குள்ள எந்த பொறாமையும் இல்லை. அதனால தான் இன்றைக்கும் நாங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க முடியுது, சந்தோஷமாக இருக்கிறோம், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறோம். அடுத்தபடியாக நம்ம பார்சாரதி, கருப்பு வைரம். அவருக்கு நான் வந்து ஷர்மிளா கிட்ட கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்னு அந்த பாட்டையே போட சொல்லலாம்னு நினச்சேன். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி நான் பாட்டு போட்டேன்னா எல்லாரையும் கிண்டல் பண்ணுற மாதிரி ஆகிடும்னு விட்டுட்டேன். பார்த்தா வந்து அவரும் அப்படி தான், வேற லெவலில் அவர். ஆனால் அவர் தகுதிக்கு மீறி என் கூட இருந்து எனக்கு கடைசி வரைக்கும் ஒரு நல்ல நண்பனா, ஒரு உற்ற தோழனா, வெரி கிரேட். பார்த்தா சந்தோஷம். உங்களெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். அடுத்தது மணவாளனை பற்றி பேசணுன்னா, ஒரு தனி மனிதன் உழைப்பால் உயர்ந்தவன் அப்படின்னு சொன்னோன்னா, நான் கொஞ்சம் நிறைய பேசுகிறேன். மணவாளனை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மணவாளன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் யாரையும் குறைச்சி சொல்கிறேன்ட்டு. வெறும் 30 ரூபா 15 ரூபா 45 ரூபா சம்பளத்தில் இந்த குடும்பத்தை இவ்வளோ தூரம் எடுத்துன்னு வந்து சேர்த்துருக்கா போலன்னா அதுக்கு மணவாளனோட உழைப்பு மாத்திரம்தான் காரணம். அந்த உழைப்பு, ஓய்வு நேரத்தில் வந்து முத்துக்கிட்ட வேலை செய்வார். யாருன்னா எந்த வேலை சொன்னாலும் பசங்களை, அதே போல் பசங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செஞ்ச ஒரு தியாக தீபம் அவன். மனோ, வாழ்க மனோ. நான் இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். அடுத்தது விழா நாயகர் 2 பேரும் வந்து இவங்களை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசுமாறு தாராளமாக உங்களை வந்து முதல்ல வந்து பிஜி விஸ்வநாதன் அவர்கள். குட் ஈவினிங் டு ஆல். மை பிரணாம்ஸ் டு சீனியர்ஸ் அண்ட் எல்டர்ஸ் present here and best wishes to the youngsters here. இங்கே ரிட்டையரிஸ் பற்றி பேசணுன்னா இவங்க எல்லாருக்கும் அதாவது நான் ட்ரைனிங் இருக்கும்போது தனசேகர் வந்தார்னு நினைக்கிறேன். 88 அவர் ஜாயின் பண்ணும்போது நாங்கள் ஹிந்துவில் ட்ரைனிங்கில் இருந்தேன். அப்போலேருந்து கொஞ்சம் பழக்கம் உண்டு. ரொம்ப நல்ல மனுஷன் அவர், வெரி ஹெல்ப்ஃபுல். எனக்கு கொஞ்சம் ஆக்சிடெண்ட் டயத்துலலாம் அவருக்கு தான் ஃபோன் பண்ணி என்னோடய வண்டியெல்லாம் எடுத்து அது ரிப்பேர் பண்ணி வீட்டுக்கே எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. தேங்க்ஸ் மிஸ்டர் தேங்க்ஸ் ஃபார் தட். அவர் மறந்துருக்கலாம், ஆனால் ஞாபகம் இருக்காது.
மனோஜ் வந்து ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் எனக்கு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் ஜாயின் பண்ணார், இப்போ ஐம் ரைட். 90ல் ஜாயின் பண்ணோம் நாங்கள். ஸோ நாங்கள்லாம் ஒரு பேட்ச். ஸோ அது கொஞ்சம் நல்லாவே மிங்கிள் ஆகும் மனோஜ் கூட எல்லாம். இனிஷியலாக வி வேர் இன் டிஃப்ரெண்ட் இது 5-man ஆர்மி அண்ட் 4-man ஆர்மி. ஒண்டர்ஃபுல் மூமெண்ட்ஸ், வெரி பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ். அதெல்லாம் நல்லாயிருக்கும். அப்போ நான் பேடி புனிதனை மிஸ் பண்ணுறோம், புனிதன் இல்லை. அதெல்லாம் நல்லா வி ஆல் என்ஜாய்டு, வி லேர்ன்ட் அண்ட் என்ஜாய்டு அண்ட் டூயிங் திங்ஸ். அது மாதிரி இருந்தது. அது முத்துக்குமார் சொன்ன மாதிரி அவர் கல்யாண பத்திரிகையோடு வந்தார். ஆர்கேஎஸ் கல்யாணி நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு போனோம். ஏன்னா எங்கள் பேட்சுக்கு தான் வருவார் சொல்லிவிட்டு வி வெண்ட் ஃபார் இஸ் மேரேஜ். அப்போ நானும் கல்யாணி எல்லாம் நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆட்டிடியூட். அவருக்கு கவுண்டர் பார்த்தீங்கன்னா இவர் தான் சத்யா. எங்கே எந்த ஈவெண்ட் நடந்தாலும் டூர் போகும்போதெல்லாம் முத்துக்குமாரை டென்ஷன் பண்ணுறதுக்குனே வருவார் அவர். ஜாலியாக இருக்கும் அது. அதாவது அதில் நம்ம கூட சேராட்டாலும் அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒண்டர்ஃபுல் மொமெண்ட்ஸ் அது. அதே மாதிரி இது தனசேகர் பற்றி சொல்லணும்னா இன்னொன்று சொல்லலாம். ஒரு சில வேலையெல்லாம் ரொம்ப கேஷுவலாக பண்ணிட்டு போயிடுவார் அவர், ரொம்ப அசால்ட்டாக. அவர் பண்ண ஒரு இதனால ஒரு ப்ராசஸே நாங்கள் நிறுத்திட்டோம். ஞாபகம் இருக்கா தனுசு? அந்த பிளாங்கெட்டில் பட்டையை போட்டு வைக்கிறது, போட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்தாரு. பிளாங்கெட் லேயராக பீலாக பண்ணி வந்துடுச்சு. அது அன்றைக்கி நிறுத்தினது தான் அந்த சிஸ்டம். அது மாதிரி ரொம்ப ஜாலியான மொமெண்ட்ஸ் எல்லாம் வி என்ஜாய்டு இட். அது வேலையிலேயே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். பார்த்தா கூட இது பண்ணணுன்னா ஆக்சுவலாக புனிதன் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். பார்த்தாவோட பெஸ்ட்டு மேட்டு இதுலேருந்து வரும்போது டெக்டன் கீழே அவர் கீழேருந்து ஒன்று கேட்பார், இவர் மேலேருந்து ஒன்று பதில் சொல்லுவார். ரெண்டுமே வந்து நல்லா இருக்கும். அதாவது இப்போது மூவிஸில் பார்க்குற அந்த ஜோக்கெல்லாம் வந்து நாங்கள் லைவாக பார்த்துருக்கோம். அந்த அளவான ஒரு ஒண்டர்ஃபுல் மொமெண்ட்ஸ் வந்து அவங்க 2 பேரும் கொடுத்துருக்காங்க. அது மனவாலாம் அந்த ஆஸ் யூஷுவல் டூரில் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். அவரோட விசில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது வெரி நைஸ் பீப்புள். இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் to be with them for association for this more than 30 or 35 years. It is all wonderful moments. Wishing them an happy, healthy, prosperous and peaceful retired life. Thank you. ரொம்ப நன்றி மிஸ்டர் பிஜி விஸ்வநாதன். அடுத்ததாக நம்ம ஹெட்டு மிஸ்டர் மோகன்ராஜ் அவர்கள் பேசுவார். குட் ஈவினிங் மிட்சுபிஷி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரிட்டையரீஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஃபார் கம்மிங் இயர். நான் வந்து மிட்சுபிஷியில் ரொம்ப லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். 99 தான் ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ணும்போதே நான் ட்ரெயினி. நான் இவங்க கிட்டத்தட்ட நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி மிட்சுபிஷி குரூப்னாலே ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க. வேலையில் வந்து எப்போ பார்த்தாலும் நிறைய எந்தூசியாஸ்டிக்காக எனர்ஜெட்டிக்காக வேலை செய்கிறவங்க. இங்கே வந்து மிட்சுபிஷி முடித்து நான் கொஞ்சம் முன்னாடியே வேறு மிஷினுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் மரமல் நகர் போயிட்டோம். மரமல் நகரில் ஷாப் ஃப்ளோரில் போனால் கூட மிட்சுபிஷியில் வேலை செய்கிறவங்கள பார்க்கும்போது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே தான் அவங்களும் ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் ஷிஃப்ட்டு போடும் போதே வந்து எல்லா ஷிஃப்ட்லேயும் மிட்சுபிஷியில் இருக்கிற வேலை செஞ்சவங்கலாம் ஷிஃப்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். ஏன்னா அவங்களாம் வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக வேலை செய்வாங்க. அவங்க வந்து அந்த ப்ராடக்டை வந்து ரொம்ப பேஷனேட்டாக பார்த்து வேலை செய்கிறவங்க. அதனால தான் எனக்கு அந்த மிட்சுபிஷினாலே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா இப்போ நான் வந்து மற்ற மிஷினில் வேலை செய்கிறவங்க, மற்ற டிபார்ட்மெண்ட்டு, மற்ற பிரான்ச்சஸ் எல்லாம் பார்த்தாலும் அந்த மிட்சுபிஷி வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்டு என்னோடய வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் குரூப்பில் தான் நான் மெம்பராக இருப்பேன். அதில் வந்து மேபி 1 or 2 அவ்வளோதான் நான் மெம்பராக இருப்பேன். அதில் வந்து மிட்சுபிஷி வந்து இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஸோ இங்கே ரிட்டையர் ஆகிறவங்கலாம் எனக்கு ஹேவ் வெரி குட் மெமரிஸ் வித் திஸ் பீப்புள். அதனால் இவங்க எல்லாருமே வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க கடவுளை பிரார்த்திக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப பேசுவீங்கன்னு பார்த்தா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டிங்க. அடுத்ததாக நம்ம எல்லாரும் வாழ்த்திருக்கிறோம் இவங்க 5 பேரை. இவங்க ஏற்புரை
இப்போது ஒவ்வொருத்தராக தனசேகர் அவங்களுடைய நம்ம ஏற்புரை பேசுவோம். நான் வந்து 37 வருஷமாக சர்வீஸ் பண்ணியிருக்கேன். நான் தனியாக ஒரு ஆளாக வந்துட்டு எல்லாம் சர்வீஸ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எல்லாம் உங்களுடைய கூட்டு உறுதுணை, உங்களுடைய ஒத்துழைப்புகளும் உங்களுடைய அரவணைப்புகளும் எல்லாம் இருந்தனால தான் என்னால் இத்தனை 37 வருஷம் வேலை செஞ்ச முடிஞ்சுது. அது இல்லாமல் நாங்கள் ஒரு காலேஜ் மாதிரியே அங்கே வந்து எல்லாமே இருந்துட்டோம். எல்லாம் அதே சேம் ஏஜ் குரூப்பு. இன்னும் அதை சொல்லிட்டு இருந்தாரு, இன்னொரு 1 or 2 இயர்ஸில் போயிட்டீங்கன்னா யாருமே இருக்க மாட்டீங்களே, எல்லாமே வெளியே வந்து ரிட்டையர்ட் ஆகிங்க போல சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். அது மாதிரி ஃபுல்லாக எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். இந்த 37 வருஷம் எனக்கு போனதே ஒன்றுமே தெரில. அதனால் எல்லோரும் ரொம்ப தேங்க்ஸ் கோஆப்ரேட் பண்ணி எல்லாம் இது பண்ணதுக்கு. இதை கூட ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்த மிஸ்டர் சத்யாவுக்கும் பாஸ்கருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து மனோஜ்குமார் டேவிட். Sorry, I got a ready text with me. Now, பேசுகிறேன் 2 minutes தான், not more than that. Good evening, dear MTS family. ஏன்னா நாங்கள் we are known as MTS. MTSனா Mitsubishi Trendsetters. ஆக்சுவலி அந்த வேர்டு வந்து நாங்கள் மிஸ்டர் கிருஷ்ணன் சார் இருக்கும்போது காயின் பண்ணது. சுப்பு தான் அது. சுப்பு இஸ் நாட் யார்னு நினைக்கிறேன், கம்மிங் காயின் பண்ணது அது. ஸோ தட் இஸ் Mitsubishi Trendsetters family. As always, firstly, I thank the Lord God Almighty for this wonderful and great evening. Next, it gives me immense pleasure to spend my retirement day celebration along with my family and the MTS family. No hiding fact that the MTS team means a lot to me, with which I had traveled almost my entire career at the Hindu for 35 years. Note of thanks. Thanks to each and every MTS members. Nearly over 32-33 இருக்கும் நம்ம, for hosting this event for us and for me. I sincerely thank the team of people toiling behind and organizing it under the able leadership and guidance of Mr. E. Satyanarayanan. Thank you, Satya. I know for sure ever energetic and techie Bhaskar helped him a lot, and Degleason, who always appreciates my work for MTS, and ever energetic Bhaskar, Sendil and Karthik are putting a lot of energy into this program. If I had left out anyone, kindly excuse me. Special thanks to Manoj's daughter, எல்லாருமே சொல்லிட்டீங்க, நிறையா இது பண்ணிட்டீங்க, for the audio video presentation, and Badman for traveling all the way from Bangalore with family, and also Manovalan's daughter traveling all the way from Bangalore. Here I would give an invitation for my Thanksgiving prayer meeting. As most of you know, I am not yet 60 years old. I'll be completing my 60 years in 27th October 25. 27th October 25. So whatever I had come across through the Hindu is a sheer grace and guidance of God. So our family is planning for a Thanksgiving prayer meeting in 2025 October end with my nearest and intimate circle. I am happy to invite you all. Once again I repeat, I am happy to invite you all in advance. Specific details will be shared nearer to the date. Now on to MTS. In the year 1990, as many of you told, the chief architect of MTS, Mr. Krishnan, had nurtured his group as one strong, cohesive force in very many ways. Many at the Hindu envied our oneness and togetherness. But the same still continues with each member's unstinted and wholehearted cooperation and adjustments. I can proudly say that I am blessed by God to be with you all. I repeat, I can proudly say that I am blessed by God to be with you all. Later on to till date, the same continues under the able leadership of Mr. P. Mohan Raj. I thank God for this. And also, I am really happy to see many MTS members shine like Mr. Ravichandran. He has done his BE.
while working. Mr. P.G. Vishwanathan came out with a gold medal. S.K. Subramania, I think he is not listening. Subramania, are you listening? S.K. Subramania and Vijay Raghavan and Batmanabhan, and Punithan and so on. My special word of praise and gratitude to my immediate boss, Mr. P.G. Vishwanathan, and my overall boss, Mr. P. Mohan Raj, for the kindness, support, encouragement all throughout my service. Not to forget about each and every MTS members. Here I would like to say very few words about my co-retirees. Firstly, B. Dhanashekhar. I would like to coin him as Bold and Beautiful. Not a Hollywood serial, Bold and the Beautiful. A great fan of Rajinikanth, my insurance and financial guide. Any doubt and clarification regarding the insurance policies, he will explain it in detail and render services even if the policy is not issued by him. Thanks, Dance. The second retiree is my closest neighbor, Mr. Muthukumar. Right from the very first day he entered into MHA department, we came to know him. We had the privilege of attending his wedding even without knowing him much, ever smiling and hardworking in nature. I have told him long back, I think he'll remember, that I wanted to emulate some of his business skills to utilize it post-retirement, but it is still under his consideration, I think. Thanks, Muthu. Next is Mr. V. Path Sarathi. Joyous person with full of political and general knowledge. Reads lot of books to discuss and debate on various subjects. Outspoken and witty in nature. Like many of us, he is also a great fan of Rajinikanth. Thanks, Patha. Last but not the least, Mr. S. Manavalan, who traveled along with me in same shifts for the last 4 to 5 years. Jolly good friend, neighbor, and obliges immediately for any kind of help. His non-stop whistle sound during Rajinikanth movies is a remarkable trademark, and also speaks very fast like Talevar, which makes it difficult to understand. I'll finish it. I sincerely wish and pray that all the retirees to have a real happy, healthy, peaceful retired life and enter into the next phase of life with positive attitude, enthusiasm and vigor. I owe a lot to each MTS member in many circumstances, but time constraint will not permit me to do so. I sincerely pray for each member's family and good health and happiness. But I just coined a few words for each person. I'll run through it fast. Mr. P. Mohan Raj, excellence personified. Mr. P.G. Vishwanathan, cool cucumber with brilliance. S. Ravichandran, calm and composed with efficiency at all time. A. Vishwanathan is not here. Bundle of energy always. Kalyana Sundaram, outspoken, open-hearted and hardworking. S.V. Sudhagar, soft, so sweet at work, outside also. T. Balasundaram, positive vibes always, naughty and graceful. M.L. Batmanabhan, daredevil driven, fearless. S. John Bernard, soft skills activated. E. Satyanarayanan, anytime trustworthy, AT&T. T.A. Salim, கொஞ்சம் பேசாம கேக்குறீங்களா? Roaming flyjack, out of control. K. Rajendran, ever smiley and knowledge. T. Ramesh, daddy cool natured. T. Ramesh. Sajan Varghese, witty gritty fellow. R. Ramesh, I think he has gone. Smooth operator. K. Venkatraman, wacky jacky. S.K. Subramania, relieve the sensation and noble-hearted.
Vijay Raghavan, going steady always. CSF Assisi, Padu Nilave with voice and instruments. S. Padmanabhan, barriers broken and excel. Orake Ravi, Guns of Navron, Guns of MTS. Tashawar Ahmed, cool dude. S. Bhaskar, Tattva Medai. S. Bhaskar, Tattva Medai and Rajadi Raja. And Sendil Kumar, Rattlesnakes. S. Karthik, soft-natured baby of MTS. Govindarajan, silent vibes always. Last but not the least, Deglison, Karen shared, matured smile. Thank you all for the wonderful and happy environment created so far. The golden period we shared and what we'll be sharing it in the years to come is rightly tagged as we carry forward happy memories. With tons of love and joy, special memento, Natika Valet is presented, that I'll give it afterwards. Okay. Thank you very much for everything. God bless MTS. மனோஜ் தேங்க்யூ. இன்னும் உங்களுக்கு வயசாகலை, 60 ஆகலை. அதனால் நல்லா ஸ்பீச் கொடுத்தீங்க, ஒவ்வொருத்தரையும் பற்றியும் கரெக்டாக சொன்னீங்க. தேங்க்யூ வெரி மச். டைம் ஆகுது. அடுத்தது முத்துக்குமார். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய திரு மோகன்ராஜ், திரு பிஜே விஸ்வநாதன் மற்றும் என்னோடு ரிட்டையர்மெண்ட்டை அனுபவித்து கொண்டு ஸ்லாகித்து கொண்டிருக்கும் மனோஜ்குமார், தனசேகர், பார்த்தசாரதி, மணவாளன், இங்கே மேடையில் வீட்டிருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ் மற்றும் நம்மளுடைய மிட்சுபிஷி தோழமை அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இந்த சீக்வன்ஸ், திஸ் இஸ் த 6th ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் மிட்சுபிஷி டிபார்ட்மெண்ட். இது வரைக்கும் நடந்த 5 ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்லேயும் நம்ம தான் ஹோஸ்ட்டு, இவர் தான் ஈவெண்ட் மேனேஜரு. வேறு மாதிரி இருக்கும். நம்ம இப்படி ஓரமாக நின்று மைக்கை பிடிச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு போயிடுவோம், கலாச்சிட்டு போயிடுவோம். இன்றைக்கி வித்தியாசமாக நம்ம மேடையில் உட்கார்ற மாதிரி இருக்கும்போது லேசாக கையில் நடுக்குது. இருந்தாலும் சத்யா, பாஸ்கர், கல்யாண சுந்தரம் இவங்களெல்லாம் வேறு லெவலில் இந்த ஃபங்க்ஷனை கொண்டு போயிட்டுருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம அந்த பாராட்டை பெறுற அந்த சூழ்நிலையில் இருக்கிறதுனால நம்ம ஒரு செலிப்ரிட்டின்ற ஸ்டேட்டஸில் ரியலி ஐ எம் என்ஜாயிங் திஸ் ஈவெண்ட். எஸ்பெஷலி ஷர்மிளா பண்ணி கொடுத்த அந்த காணொலி, எக்ஸலன்ட் ஷர்மிளா. நீங்கள் மணவாளம் பொண்ணுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. மொத்தத்துக்கும் ரஜினி பாட்டாவே போட்டு தூள் கிளப்பிட்டீங்க. தட்ஸ் இட். நான் மற்றவங்களுக்கு தான் சொன்னேன். ஓகே, நைஸ். இந்த 13, இந்த ஜூலை 13 பொறுத்த வரைக்கும் ஒரு விசேஷம் என்னென்னா, நம்ம மிட்சுபிஷி டிபார்ட்மெண்ட்டோட ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது வந்து ஜூன் 30ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படி தான் ப்ரோக்ராம்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா மே மாதம் மனோஜும் தனசேகர் ரிட்டையர் ஆகிறாங்க, ஜூலை மாதம் நானும் பார்த்தாவும் ரிட்டையர் ஆகிறோம், ஆகஸ்ட்டு மணவாள நம்பர் ஒரு ஆவரேஜாக போட்டு ஜூன் 30 வச்சுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளும் அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போது ஊர்லேருந்து, அமெரிக்காவிலேருந்து என்னுடைய பையன், அப்பா ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் எப்போ என்ன எதை நான் வரேன் அப்படின்னு சொன்னாப்புல. ரிட்டையர்மெண்ட்டுக்கெலாம் வராத, உனக்கு பொண்ணெல்லாம் பார்த்துட்ருக்கோம், ஒழுங்காக கல்யாணத்துக்கு வர மாதிரி லீவை போட்டு வா, ரிட்டையர்மெண்ட்டெல்லாம் அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது, வராத அப்படின்னு சொன்னேன். அவன் கேட்கவே இல்லை, கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நீ வருவேன்னு சொன்னால் அது வந்தீங்கன்னா அது மிட்சுபிஷி ஃபங்க்ஷனுக்காக மட்டும்தான் இருக்கணும். 1 day பிஃபோர் த ஃபங்க்ஷன் நீ கண்டிப்பாக வந்துடுற. எனக்கு எந்த மத ஃபங்க்ஷனை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் நீ கண்டிப்பாக இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். உண்மையிலேயே அதுக்காக அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி, கொஞ்சம் எமர்ஜென்சியாக தான் பிளான் பண்ணி, he has traveled all the way from America to this Sai Bhavan. Hats off to my son Anirudh. I am proud of my son. அதே மாதிரி மனோவலோட பொண்டோ, she has come all the way from Bangalore for this retirement function. Hats off. நம்ம மிட்சுபிஷியை விட்டு பிரிஞ்சு போயிட்டு பல இடங்களில் போனாலும் ஸ்டில் நம்மளோட கான்டாக்டில் இருக்க பேட்மேன் இஸ் கம்மிங் ஆல் த வே ஃப்ரம் பெங்களூர் அகெயின். ஹேட்ஸ் ஆஃப் டு பேடி ஃபேமிலி. நம்ம வெங்கட்ராமன் பெருசாக நம்ம கூட டிபார்ட்மெண்ட்லாம் கான்டாக்டில் இப்போ இல்லைனா கூட ஸ்டில் அவர் ஒரு மிட்சுபிஷி பார்ட்டாக இங்கே வந்திருக்காரு. அவருக்கு ஒரு தேங்க்ஸு. சுப்பு, விஜி, உங்களுக்கும்
ஓகே கம் டு த ரிட்டையர்மெண்ட். ஆரோக்கியர் யா ரிட்டையர் ஆனவங்க தானே அவங்கெல்லாம். இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் ரிட்டையர் தனசேகர். இவர் தூரத்தில் பார்த்தா எல்ஐசி, கிட்ட பார்த்தா தான் தனசேகர். ஸோ அந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகிட்டார். பாலிசி போடுறதுல காட்டுற கவனத்தை விட அதுக்கு உண்டான சர்வீஸில் ரொம்ப கவனம் செலுத்துறதுனால அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தவர் தனசேகர். தனசேகர் வேற என்ன அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால், ஒரு இணைக்குதுன்னா நம்ம எல்லா ஃபங்க்ஷனாக நம்ம டூருங்கிறது ரெகுலராக போயிட்டே இருப்போம். மிட்சுபிஷி டூர் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு டூர்லேயும் ஃபுல் அந்த டூரை கையில் மொத்தத்தையும் ஹேண்டில் பண்ணுற ஆள் தனசேகர். கூட சத்யாகித்யா எல்லாம் நாங்களாம் இருப்போம். நாங்களாம் அந்த கிரிக்கெட் ஆடுறதுக்கு அது உண்டான வேலையை நம்ம பண்ணுவோம். சத்யா பண்ணுவார், மணவாளன் விசில் அடிக்கிறதுன்னு அவர் ஒரு ஓரமாக பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி அவங்கவுங்க பாட்டு பண்ணும்போது தனசேகர் மட்டும் பிகினிங் டு த எண்ட் அந்த என்டையர் ப்ரோக்ராமை கரெக்டாக கையில் எடுத்து பண்ணுவார். எப்படின்னா வண்டி இங்கேருந்து ஒரு போயிட்டு ஒரு 50-60 கிலோமீட்டர் நைட்டில் ஒரு 10 மணிக்கு நிறுத்தி சாப்பிட்றதை நிறுத்துவோம். கொண்டு போன ஃபுட்டெல்லாம் அழகாக உட்காந்து ஒரு இடத்துல எல்லாருக்கும் தட்டில் அழகாக சர்வ் பண்ணி கொடுப்பாரு. அதே மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி அளந்து தண்ணி ஊற்றி கொடுப்பாரு. நான் மினரல் வாட்டர் சொன்னேன், வேற எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக டோட்டலாக அவர் எதுவுமே பண்ணாமல் அவர் என்ஜாய் பண்ண மாட்டார், அவர் எதுவும் பாட மாட்டார், ஆட மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். பட் எல்லாரையும் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு கொண்டு போவார். அந்த தனசேகர் எங்களோட ரிட்டையர் ஆயிட்டாரு. ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் தனசேகர். தேங்க்யூ. நவ் மனோஜ்குமார் டேவிட். மனோஜ்குமார் டேவிட் நாங்கள் லோக்கல்ஸ், சூளைமேடு லோக்கல்ஸ். நாங்கள் எல்லாம் பக்கத்து தெரு தான். த டே ஒன் மிட்சுபிஷியில் போனதுலேருந்து ஒரு ஈர்ப்பு நமக்கு மனோஜ் கூட இருந்திருக்கு. நிறையா நாள் மனோஜும் நானும் ஒரே ஆஃப்லேயே ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அதனால அது என்னோட 26-28 வயசில் தான் ஒரு தேங்க்ஸ்னா என்ன, ஒரு சாரினா என்னன்னு கற்றுக்கிட்டேன். ஆல் பிகாஸ் ஆஃப் மனோஜ் ஒன்லி. தேங்க்ஸும் சாரியும் அவ்வளோ அழகாக சொல்லுவார். இதெல்லாம் இங்கெங்கெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் இது இன்னும் பயங்கரமாக டெவலப் ஆகி இப்போ நம்ம அது மாதிரி எல்லோரும் கிளாஸ் எடுத்து நம்ம அவ்வளோ சாரி தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்போ என் பசங்க எனக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு இதில் போயிட்டுருக்கோம். தேங்க்ஸ் டு மனோஜ். உண்மையிலேயே இந்த மாதிரி இந்த மிட்சுபிஷி ஃபங்க்ஷன் மொத்தத்தையும் நானும் மனோஜ் தான் ரெகுலராக பண்ணுறோம். அந்த வகையில் நானும் மனோஜ் அவ்வளோ கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போவோம். அவரோட திங்கிங்கும் நம்மளோட திங்கிங்கும். அவர் எது கேட்டாலும் முத்து நான் இது செய்யட்டுமான்னு கேட்பாரு, நான் மனோஜ் நான் இது செய்யட்டுமான்னு கேட்பேன். அந்த மாதிரி 2 பேரும் ரொம்ப அழகாக பண்ணிட்டு வந்துருக்கோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. உண்மையிலேயே குட் கம்பெனியன் மிஸ்டர் மனோஜ் ஃபார் திஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். தேங்க்யூ மனோஜ். ஹாப்பி ரிட்டையர்மெண்ட். ஐ கம் டு பார்த்தசாரதி. 1992 மிட்சுபிஷிக்கு வந்தது நாங்கள் 2 பேரும் ஒரே நாள். அந்த ஒரே நாள் அங்கிற காரணத்தினால என்னன்னு தெரியல, நாங்கள் ஒரே நாள் ரிட்டையர் ஆக போகிறோம் இந்த ஜூலையில். எனக்கு அவருக்கும் நிறையா புரிதல்களும் பரிமாறுதல்களும் நிறையா இருக்கும். அது சினிமாவாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், ஏன் குடும்ப பிரச்சனைகள் கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே நாங்களும் அவரும் அவ்வளோ அழகாக ஸ்லாகிச்சு 2 பேரும் அவ்வளோ ஷேர் பண்ணிப்போம். ஒரு பெரிய என்னது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எனக்கும் சரி அவருக்கும் சரி. ஒரு இந்த மாதிரி ஒரு நண்பன் வந்து எல்லாருக்கும் வாய்க்கணும். அது எதனால இவ்வளோ எக்ஸ்ட்ராவாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், அவர் என் கூடவே ஒரே ஒரே பேட்சுங்கும் போது வழியே இல்லை. என் ஒய்ஃபை விட நான் அவர் தான் அதிகமாக பார்த்துட்டு இருக்கேன் இப்போது ரிட்டையர் ஆகிற வரையும். சச் அ நைஸ் மேன். இவரோட சாதனைன்னு சொல்லிட்டு போனால் இவரும் ஸ்க்ராட்ச்லேருந்து அப்படியே டெவலப் வந்தார். இப்போ அவர் சமீபத்தில் நடத்தின அவரோட பையனோட கல்யாணம் உண்மையிலேயே வேற லெவலு. அது மிகப்பெரிய பேசு பொருள். அது நாங்களாம் பிரமிச்சு போயிட்டோம். அப்படியாப்பட்ட ஒரு 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 மிகப்பெரிய வித்தகர் அமைதியாக உட்காந்துருக்காரு. ஆனால் பார்த்தா அவர் தெரியாது. ஓகே பார்த்தா ஹாப்பி ரிட்டையர்மெண்ட். தென் ஐ கம் டு மனோ. மனோவை பற்றி நிறையா பேசணும். ஸ்க்ராட்ச்ல இருந்து இவ்வளோ இந்த லெவலுக்கு வந்திருக்காருன்னா எல்லாரும் கண் முன்ன நம்ம எல்லாருக்குமே வேறு மாதிரி சப்போர்ட் ஒரு பேக்ரவுண்ட்லாம் இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னு சொன்னால் உண்மையிலேயே அவரோட ஹார்ட் ஒர்க்கு. பர்சனலாக எனக்கும் அவர் ஃபேமிலிக்கும் நல்ல ஒரு பாண்டிங்லாம் இருக்குது. அது ஒரு முக்கியம். அவங்களோட ஒய்ஃபுன்னு சொல்லணும். அதே மாதிரி ஒரு அருமையான பிள்ளைங்க அவங்கள அழகாக படிக்க வச்சு அந்த ஒரு இந்த ஏஜ்லேயே 2 பிள்ளைங்களையும் அழகாக கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். அது அழகாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் மணவாளன் கூட இன்னும் பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா, அது தெரிஞ்சோ தெரியாமலோ என்னோட 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் கிளாஸ்மேட். அவர் கிளாஸ்மேட். ஆச்சரியமான விஷயம்.
அதுக்கப்புறம் என்னன்னே தெரியாது, நாங்களாம் விட்டுட்டோம். தென் மிட்சுபிஷிக்கு நான் 92 வந்து ஜாயின் பண்ணும்போது 26 வயசுல தான் we are meeting each other. ஓ நீயா மனோவலாவா, முத்து நீயா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரே டிபார்ட்மெண்ட்டில் 3வது 4வது படித்த பசங்க 26 வயசில் மீட் ஆனோம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்போ வரையும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், இனிமேலும் ட்ராவல் பண்ணுறோம். தேங்க்யூ. என்னோட கேரியர்னு சொன்னால் பெங்களூரில் 88 ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு 450 ரூபா ஸ்டைஃபண்டு 3 மாதம். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டைஃபண்டு 800 ரூபா. என்னோடய ஸ்டைஃபண்டு என்னோட ஜாயின் பண்ணவங்களாம் தெரியும். அந்த 800 ரூபாயிலேருந்து இன்றைக்கி நம்ம திரும்பி பார்த்தோன்னா அந்த 800 ரூபாயிலேருந்து இவ்வளோ உயரத்துக்கு நம்ம வந்திருக்கோமா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுதான் அந்த ஹிந்துவுக்கு நம்மளுடைய வணக்கங்களும் பெருமைகளும். ஒரு ஹிந்துன்னு ஒன்று இல்லாமல் போயிருந்தா வாழ்க்கையில் நம்ம இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க முடியாது, எல்லா வகையிலையும் சொல்லலாம். அந்த மாதிரி அதே மாதிரி பெங்களூர் தான் என்னை வந்து உருவாக்குச்சு. எல்லா மனுஷனும் எல்லா ஆளுமே ஒரு பிஃபோர் த மேரேஜ், ஒரு பெரிய லைஃபுக்கு முன்னாடி ஒரு பேச்சுலர் லைஃப் அப்படிங்கிறத ஒன்று கண்டிப்பாக வாழ்ந்து அதை அனுபவிக்கணும். அப்போ தான் வந்து வாழ்க்கையோட நம்ம எப்படி நம்ம தனியாக நிற்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாருக்குமே இப்போ கூட ஒரு பையனுக்கு ஒரு ஹாஸ்டலில் கிடைக்குது, ஒரு வேலை வெளியூரில் கிடைக்குதுன்னா நம்மெல்லாம் யோசனை பண்ணணும், அப்படி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பிள்ளைங்களை வெளியில் விடணும். விட்டால் தான் அவங்க தனியாக அதில் உருவாகி அதில் லாப நஷ்டம் தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி அது மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது தான். எந்த மாதிரியாக வேணா இருக்கலாம், அவர் படிக்கும் போதாக இருக்கலாம், வேலைக்கு போகும்போதாக இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களாம் கண்டிப்பாக அது லைஃப் ரொம்ப ஒர்க் பண்ணணும். நான் பெங்களூரில் பேச்சுலராக இருந்தேன் அது 4 வருஷம். இன்றைக்கி வரையும் எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. பெங்களூரை முடிச்சுட்டு மிட்சுபிஷிக்கு வந்தோம் ஒரு 16 வருஷம். அதாவது வந்தப்போ கேட்டாங்க, பெங்களூர்லேருந்து இங்கே வந்திருக்கேன். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கேட்டார், பெங்களூர்லேருந்து வந்திருக்கீங்க, இந்த டிபார்ட்மெண்ட்லாம் புதுசாக இருக்கா, எப்படி இருக்குன்னு கேட்டார். அப்பா எனக்கு ஒரு காலேஜுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அந்த அளவுக்கு ஃபன்னு, வேலை என்று தெரியாது, வெறும் ஃபன் தான். திருமணா சத்யா, திருமணா மனோஜ், புனித, பிஜிபி, பார்த்தா, சுப்பிரமணியன்னு வச்சு செய்வாங்க. அதில் வெங்கட்டுக்கு பயங்கர ரோல் நிறையா இருக்குது, என்னை வச்சு நிறையா செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காலேஜ் டேஸில் இருந்த மாதிரி தான். ஆச்சரியமாக இருக்குது. இது ஒரு 92 அப்புறம் கிட்டத்தட்ட 27 வருஷம் ட்ராவலாக இந்த பக்கம் வந்துட்டோம். ஸ்டில் அதை பற்றி இன்னும் மெமரி இருக்குது. எப்போவுமே நம்ம கல்லூரி வாழ்க்கையெல்லாம் ரொம்ப பசுமையாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி எங்களோட மிட்சுபிஷி வாழ்க்கை இன்னும் பசுமையாக இருக்குது, இனிமேலும் பசுமையாக இருக்கும். என்னோட கேரியரில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஸ்போர்ட்ஸ் மீட், அதாவது அப்பார்ட் ஃப்ரம் நம்ம டிபார்ட்மெண்ட் ஒர்க் இல்லாமல் எங்கே எக்ஸ்ட்ரா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாலும் நான் ஓடி போய் நின்றுடுவேன். நமக்கு அப்படி ஒரு ஆர்வம். அது சொன்னாங்க இவங்களாம் கூட டெடிகேஷனாக பண்ணுவார் போகிறவருன்னு. அப்படி ஒரு ஆர்வம். ஒரு 3 வருஷம் ஸ்போர்ட்ஸ் மீட் அப்போ ரெகுலராக நடந்தது. எல்லா ஸ்போர்ட்ஸ் மீட்லையும் ஓடி இருக்கேன், ஆடி இருக்கேன், குதிச்சிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், எல்லாத்துலேயும் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். கல்ச்சுரல் மீட்டு நான் சத்யா, கல்யாணி இவங்கெல்லாம் சேர்ந்து ட்ராமா போட்டிருக்கோம், பட்டிமன்றம் நடத்தியிருக்கோம். எல்லாமே அசிசி கூட சேர்ந்து பாட்டெல்லாம் கூட பாடினோம். அப்படிலாம் பாடிலாம் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கோம். அதுவும் போச்சு. அப்புறம் பாலசுந்தரம் கூட சேர்ந்து மிட்சுபிஷிக்காக 5 years கோஆர்டினேட்டராக இருந்து ஒர்க் பண்ணி அதை டைமண்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு படாத பாடுபட்டு அந்த ஹையஸ்ட் லெவல் டைமண்ட் லெவலுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே மறைமலைநகர் வந்ததுக்கப்புறம் ஒரு கேன்டீன் கமிட்டியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குது. இப்போ நமக்கு வயசாகிடுச்சின்னு சொன்னதுனாலையோ என்ன தெரியல, மைண்ட் அப்படி செட் ஆகிடுச்சுன்னு தெரியல, கிரிக்கெட் ஆட போகிறதில்ல, அங்கேயும் விட்றதில்ல, மைக் எடுத்த கமெண்டேட்டர் ஆகிட்டோம். கடந்த 2 வருஷமாக நம்ம ஹிந்து கிரிக்கெட்டு கமெண்டேட்டர் நான் தான், அது போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் விட ரொம்ப நான் பெருமைப்படுற ஒரு விஷயம், 2017, 2021, 2024 நடந்த நம்ம இந்து தொழிற்சங்க யூனியன் சங்க தேர்தலின் எலெக்ஷன் கமிட்டி பிரசிடெண்ட்டாக இருந்து 3 எலெக்ஷனை கன்சிக்யூட்டிவாக அழகாக நடத்தி கொடுத்த பெருமை எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அது ஸோ அப்பார்ட் ஃப்ரம் நம்ம இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இந்த மாதிரி இவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணி ஒரு மன நிறைவோட இந்த இதை முடிச்சிருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபைனலாக ஒரு ரீசெண்டான ஒரு 2 மாதம் முன்னாடி எல்லோரும் கேட்பாங்க, நீ என்ன ரிட்டையர் ஆக போகிறீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நமக்கு மைண்டு அந்த இதுலேயே வரல, ரிட்டையர்மெண்ட்ன்ற ஸ்டேஜுக்கே வரல. இப்படி இருக்கும்போது ஒரு நைட் ஷிஃப்ட்டுக்கு ஒரு டிஷர்ட்டு பேண்ட்டு போட்டு ஒரு ஜீன்ஸை போட்டு ஷூஸ் போட்டு நம்ம ட்ரெயினில் நுங்கம்பாக்கத்தில் ஏறினா கிண்டியில் இறங்கணும். ட்ரெயின் உள்ளே குறுக்கில் நின்றுட்டுருக்கேன். அப்போ ஒரு அம்மா பழம் விற்றுட்டே வருது, மாம்பழம் விற்றுட்டு, தம்பி தள்ளுப்பா அப்படின்ட்டு போகுது. அதுக்கு ஒரு 45 வயசு இருக்கும். எனக்கு பளீர்னு கோவம் வந்துச்சு. எனக்கு இது நம்ம ஒரு சுயமரியாதை இது பண்ணுறதில்ல, என்னடா இது சின்ன பிள்ளையா இருக்குது, நம்மளை பார்த்து தம்பி நவருப்பா அனுச்சுன்னு அப்படின்னு ரொம்ப கோவமாக இப்படி திரும்பினேன். அப்புறம் தான் நம்மளை மைண்ட் வாஷ் சொல்லிச்சு, டே மடையா நீ எங்கே இருக்கடா, புரியலையாடா, சந்தோஷப்படுறான்னு சொல்லிச்சு.
அதுக்கப்புறம் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு போமாடி அப்படின்னு சொன்னேன். அது ஒன்று. ஸோ நம்ம வந்து இப்போ நமக்கு வயசாயிடுச்சா இல்லை வயசு ஆகலையான்ற ஒரு அந்த அடலசென்ட் ஏஜில் தான் நாங்கள் இருக்கிறோம். உண்மையிலே இன்னும் அந்த இதுக்கு வரல. நான் வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுல இன்னொரு ஊர்ஜிதம் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு சின்ன காமெடியோட பண்ணி முடிச்சிருவோம். ஒய்ஃப் என்ன மாதிரி ரொம்ப கடவுள் பக்தி ஜாஸ்தி, ஸ்ரீராம ஜெயலாம் எழுதுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு முறை சரவணா ஸ்டோருக்கு பர்ச்சேஸ்க்கு போகிறோம். எங்க நான் ஸ்ரீராம ஜெயம் எழுத நோட்டு ஆகிப்போச்சு, எனக்கு 2 நோட்டு வாங்கிட்டு வரணுங்கன்னாங்க. இல்லை நான் மறக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கிறேன். நான் சொன்னது ஒரு வேளை தான், இவங்க போய் ஏகப்பட்டது பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அது ஒழுங்காக ஞாபகம் வச்சுக்கிறேன்னு போய் வேகமாக போய் தேடி பார்க்குறேன். அவன் போய் கேட்டதுக்கு, சார் அன்ரூல்டு இல்லை சார் அப்படின்னா. இல்லைப்பா அன்ரூல்டு வேணும்பான்னு சொல்லி தேடி பார்த்தா 2 நோட்டு தான் இருந்தது. குடியான்னு சொல்லி வாங்கிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங்கு எங்க அந்த நோட்டை கொடுங்கன்னு ஒய்ஃபு கேட்குறாங்க. ஒய்ஃபை கொண்டு கொடுத்தேன். திறந்து பார்த்து என்னங்க இது அப்படின்னுச்சு. ஏம்மா நோட்டு கேட்டியாம்மா, நான் எவ்வளோ ஞாபகம் வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு நான் ரூல்டு நோட்டில் தான் எதுவும் தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவம். இது எப்படின்னா, என் பொண்டாட்டியோட பர்த்டே மறந்துட்டியா நீன்ற ஒரு கோவம் வரும் இப்போ லேடிஸ்க்கு, அந்த மாதிரி ஒரு கோவம் அப்படின்னு சொல்லிச்சு. இதில் ஏன்பா இவ்வளோ டென்ஷன் ஆகிற, இத்தனை நாள் 35, 32, 33 வருஷம் அது கல்யாணம் ஆகி நான் ரூல்டில் எழுதணும் அன்ரூல்டு கூட உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசாமல் இரு, நோட்டு தானே லோக்கலில் கொடுத்து மாற்றிக்கலாம், இந்த நோட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், டென்ஷன் ஆகாதுன்னு சொன்னேன். மறுநாள் கொண்டு போய் மாற்றணும்னு நினச்சா மறந்துட்டேன். திருப்பி நெக்ஸ்ட் டே நல்ல வேலை ஞாபகம்னு சொல்லிட்டு ஒரு பேக் எடுத்துக்கிட்டு ஷோல்டர் மேலே அதை போட்டுட்டு கொண்டு போய் கடையில் போயிட்டு அழகாக மாற்றிட்டு வந்துட்டேன். அதுக்கு மறுநாள் அப்பா ஒழுங்காக இந்த வேலையை முடிச்சிடும் நான் சொல்லிட்டு பேக் எடுத்து நோட் எடுத்து கையில் கொடுக்குறேன். திருப்பியும் அது அன்ரூல்டு. வாழ்க்கையே வெறுத்துட்டேன். அப்புறம் ஏன் வெளியில் பேசுகிறோம், சைலண்ட்டாக பேகை திருப்பி முடிச்சுட்டு திருப்பி போய் மாற்றிட்டு வந்துட்டேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, வயசாகிடுச்சு, ஞாபகம் மறதி வருது. தட்ஸ் இட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஒரு அழகான ஈவெண்ட்டு, ஒரு அருமையாக போச்சு. எல்லாருக்கும் தேங்க்ஸு. உண்மையிலே எனக்கு அதெல்லாம் ஃபீல்லாம் இல்லைங்க. நான் ரிட்டையர் ஆக போகிறோம், அந்த எமோஷனல் எதுவுமே கிடையாது. நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன். இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் இதே மாதிரி பேசுவோம், எல்லாரும் கலந்துக்குவோம், அகைன் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ முத்து, உங்கள் அழகான பேச்சுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக பாசாரதி. போதும். நன்றி, அனைவருக்கும் நன்றி. பார்த்தா வெளியில் நல்லா பேசுவார், மைக்கை பார்த்தா பயப்படுவார். அது எப்போதுமே நான் பார்த்துருக்கேன். அடுத்தபடியாக நமது மணவாளன் அவர்கள். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்தியா ஆஃபீஸில் வந்து 1987 சேர்ந்தேன். 85லேருந்து 95 வரைக்கும் டெம்பரரியாக வேலை செய்தேன். 95 தான் நான் கன்ஃபார்ம் ஆனேன். 95 2005 30 வருஷம் ஆகி போச்சு. நான் மிஷிபுஷ் சார் சொல்ல தான் என்னோட பெரிய பொண்ணு பிறந்தது 1990. பெரிய கன்ஃபார்ம் சொல்ல 2வது பொண்ணு அகிலா பிறந்தது. இது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்துக்கும் முன்னுக்கு காரணம்லாம் அந்த இண்டோட இது தான். அது முஷிப்ஸில் ஃப்ரெண்ட்ஸோட இது தான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒர்க் பண்ணிடுறாங்க, எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க. அது முதல்ல வந்து சத்யா தான். என்னோடய ஃபேமிலி பிரச்சனைக்கெல்லாம் சத்யா எவ்வளோ இந்த உதவி பண்ணியிருக்காரு. அது ஒரு முத்துக்குமார், அவரும் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இதில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணால் தான் இதில் ஊருக்கு வந்து 2 பொண்ணு கல்யாணம் பண்ணி 3 பேரை கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப ஆண்டவன் அருள் தான். இந்த பொண்ணை பற்றி தான் சொல்லிட்டு என்னை ரொம்ப கேவலம் பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு எவ்வளோ சொத்து போச்சு. ஆனால் அதெல்லாம் வந்து எனக்கு கேவலப்படுத்தினா அதான். ஆனால் என் பொண்ணுங்க வந்து 3 பேரை பெற்று அதை சாட்சி காட்டினாங்க, ரொம்ப இது பண்ணி கொடுத்தாங்க, மேலும் இது பண்ணாங்க. ரொம்ப நன்றி. என்னை பொண்ணு பெற்றது வந்து ரொம்ப கேவலமாக நினச்சாங்க. ஆனால் அதெல்லாம் என் பொண்ணுங்க நல்லபடியாக இது பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அதுவும் 2 மாப்பிள்ளையும் எனக்கு 2 பொண்ணு 2 புள்ள மாதிரி அவங்களும் வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப சந்தோஷம். பெங்களூர்லேருந்து சின்ன மாப்பிள்ளை வந்திருக்காரு, அவரும் வந்து இது கலந்து வந்துட்டு இன்றைக்கே கிளம்புறாரு. ரொம்ப நன்றி. எல்லாரும் நன்றி செலுத்து. இப்போ ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ மைக் வாங்கியிருக்கேன். வர அக்டோபர் 1ஆம் தேதி மனோஜோட உண்மையான 60 வயது பூர்த்தி நடக்க போகிறது. அந்த இது ஆயுத பூஜை என்ன வரப்போகுது, அதோடைய ஒரு டூர் ப்ரோக்ராம் எப்போது போல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து மனோஜ் வந்து டோனாஸ் ரெடி பண்ணுவார். நீங்கள் தயவுசெய்து தாராளமாக உதவி செஞ்சு நம்ம எல்லாம் போகிறதுக்கு வழி பண்ணணும். அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம தஷ்வர் அகமடும் ரமேஷும் ரிட்டையர் ஆக போகிறாங்க. நான் அதுக்கப்புறம் தான் அதை பேசிட்டு அப்புறம் தான். அதனால் தயவுசெய்து அதுக்கும் நீங்கள் எல்லாரும் இது வரணும். நம்ம நிகழ்ச்சிக்கு இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். திரு மோகன்ராஜையும் பிஜி விஸ்வநாதனும் தயவுசெய்து முன்னால் வரும்.
நம்ம பாலசுந்தரம் அவர்கள் நன்றி சொல்றவாரு. நன்றி சொல்ல முடிஞ்சோட தேசிய கீதம் இருக்கு. தேசிய கீதம் முடிஞ்சோடனே அவங்கவுங்க தயவு செய்து அவங்கவுங்க இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா நண்பர்கள் வந்து அவங்க சார்பாக நமக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்கவுங்க அந்தந்த இடத்துல தயவு செய்து உட்காருங்க. அவங்க கொடுக்குற ரிட்டர்ன் கிஃப்டை வாங்கிட்டு நம்ம சாப்பிட போயிடலாம். சாப்பிட்டுட்டு நம்ம நேரத்தை கழிக்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு சாப்பிட போயிடலாம். சாரி ஃபார் த இன்டரப்ஷன். என்னோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் நான் பர்சனலாக ஆர்கனைஸ் பண்ணுறேன். ஜூலை 27. ப்ளீஸ் லிசன் இயர் ஷர்மிளா. ஜூலை 27 என்னோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் சூளைமேடில் ஆர்கனைஸ் பண்ணுறோம். இட் ஃபால்ஸ் ஆன் சண்டே ஈவினிங் 6 o'clock. கண்டிப்பாக மிட்சுபிஷி நம்ம மொத்த குடும்பமும் அவசியம் வரணும். இதனோட பர்சனல் இன்வைட் நான் குரூப்லேயும் போடுறேன் இன்விடேஷனை. பட் இன் பர்சன் இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஜூலை 27 சண்டே ஈவினிங். ஆல் ஆர் வெல்கம். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த நம்ம சகோதரர்கள் செந்தில் மற்றும் பாஸ்கர் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு தலைமை தாங்கி வந்திருந்த மிஸ்டர் மோகன்ராஜ் மற்றும் பி. விஸ்வநாதன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நாங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி சொல்லிக்கிறத விட ரிட்டையர் ஆனவங்களுடைய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா, அவங்களுக்கு இப்போ தான் எனக்கு சான்ஸ் கிடைக்கும் நன்றி சொல்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறதுக்கான எப்போனா சொல்லிக்கிறோம். நாளைக்கு கூட நாங்கள் ஃபோனில் சொல்லிக்குவோம். யார் யார் நண்பர்கள் உறவினர்கள் வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செஞ்சு எல்லா ஒர்க்கும் அவங்க பார்த்துட்டாங்க. இனிமேல் அவங்களுக்கு ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க் கொடுங்க. அதுதான் அவங்களுக்கு ரெஸ்ட் தான் அவங்களுக்கு வேணும். ரெண்டாவது, அலமாரியில் உங்களுக்கு லாக்கர் தனியாக கொடுங்க. அட்லீஸ்ட் அவங்க ரெக்கார்ட்ஸ் வச்சுக்கிறது யூஸ் ஆகும். நீங்கள் எவ்வளோனா வச்சுக்கலாம், ட்ரெஸ் வச்சுக்கலாம். அவங்களுக்கு தனியாக ஒரு அலாட்மெண்ட் கொடுங்க. அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரெண்டாவது, அவங்க வயசானதால் ஏறக்குறைய பேசலாம். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. இனிமேல் நிறைய பேசுங்க அவங்ககிட்ட. ஈவன் பசங்க கூட அவங்ககிட்ட நிறைய பேசுங்க. பேச இனிமேல் அவங்களோட உண்மையான அன்பு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் 1008 வேலையில் இருந்தாங்க. இப்போ அதுலேருந்து வெளியில் வந்தால் டைம் நிறையா இருந்தால் தான் பசங்கக்கிட்டேயும் மனைவிக்கிட்டேயும் அன்பாக பேசவோ இல்லை மனசு விட்டு பேச முடியும். அதனால் அவங்ககிட்ட அன்பாக பேசுங்க. எல்லாருக்கும் நன்றி. அந்த விழாவுக்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. வேறு யாருக்கு சொல்லணும்? அனைவருக்கும் நன்றி. எனக்கு வந்து எல்லாரையும் பார்க்குறது, குடும்பமாக பார்க்குறது எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்.